சுனாப்பனா 12 பேர் போயிட்டு ஓடிட்டு இருக்காங்க புள்ளி. நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் அதாவது ப்ரோ. தொண்டை கட்டி ஆப்போசிட் புள்ளியால பாதிக்கப்பட்டது இந்த 2 ஃபேன் பேஸ் சொல்றேன். உங்க 2 பேருக்குள்ளே மாத்தி மாத்தி புள்ளி நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கன்டென்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்காங்க. எதுக்காக உள்ள போனோம், எதுக்காக வெளில வந்தோம், நம்ம ப்ரொஃபஷனை பார்த்துட்டு போவோம். நமக்கு பின்னாடி ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்காக எதாவது பண்ணணும். அது ஏதாவது பண்ணணுன்றது அவங்க ஸ்பேஸ்ல பேசணும். அர்ச்சனா ஏன் நான் ஸ்பேஸ்ல பேசல, பிரதீப் நான் ஏன் ஸ்பேஸ்ல பேசல, அப்ப அவங்களாம் மக்களுக்காக பயப்படுறாங்களா அப்படின்லாம் கேள்வி வரும். ஆப்போசிட் கேங்ல இருந்து வரும். அதுக்கு பதில் என்னன்னா, அவங்கலாம் கலைஞர்கள். அவங்களோட பதில் அவங்க படைப்புல தான் கொடுப்பாங்க. உண்மையா ரசிகர்களுக்கு மரியாதை கொடுக்குறவன் அவன் உட்காந்து ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு எல்லாரும் கூட நெகட்டிவ் பதில் கொடுத்துக்கிட்டு ஃபேக்கா ஒரு 10 பேர் மட்டும் தான் நான் பேசுவேன், என்னோட ஃபேன்ஸ் ஒரு 10 பேருக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவேன், அவங்களுக்காக நான் பாட்டு பாடுவேன், அந்த மாதிரிலாம் இல்லாம. ப்ரோ பாட்டுலாம் ப்ரோ நான் கூட ரேப் எல்லாம் எழுதினேன் ப்ரோ. நான் இல்ல கூட இல்ல ரேப் இல்ல இல்ல எழுதினேன் இல்ல ப்ரோ. நான் கண்டஸ்டன்ட் சொல்றேன். இப்ப நிறைய பேர் ஆப்போசிட்ல இருக்கவங்கள சொல்றேன். நான் எதிர்கட்சி சொல்றேன். எதிர்கட்சி பிரதீப் பேசினாரா, மரியாதை கொடுத்தாரா ரசிகர்களுக்கு, அர்ச்சனா மரியாதை கொடுத்தாங்களா, அவங்க பாத்துங்க எல்லாம் முடிச்சுட்டு கொடைக்கானல் போயிட்டாங்க. ஆமா, அவங்க 2 பேரும் உண்மையான ஆர்டிஸ்ட். அவங்க எப்படி கொடுப்பாங்க மரியாதை? தனக்கு பின்னாடி உள்ள கூட்டம் இருக்குன்றத பொறுப்பு இருக்கும். அந்த பொறுப்பை எப்படி காட்டுவாங்க? அவங்க படைப்பு மூலியமா காட்டுவாங்க. ஐயோ அடுத்து நிக்க நேரம் இல்லை, அவங்க தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அடுத்து ஏதாவது சீக்கிரம் ஏதாவது பண்ணி தன்னோட ரசிகர்களுக்கு அந்த படைப்பு மூலியமா காட்டணும். அதுக்கு போவாங்க. ஆனா உண்மையில டாக்ஸிக்கா நினைக்கிறோம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நைட்டு உட்காந்து ஸ்பேஸ் போட்டு அங்க பேருக்கு தான் 5000 பேர் இருப்பாங்க. ஆனா அங்க சுத்தி 10 பேர் மட்டும் தான் திருப்பி திருப்பி ஐயோ உங்க குரலை கேட்டுட்டேனே, ஆசம் சூப்பர், ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒண்ணு பண்ணுவாங்க. முன்னாடியே பேசி வச்சுட்டு இந்த சுத்தி சுத்தி இந்த 10 பேருக்குள்ளதான் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு ப்ரோ பண்ணுவாங்க. அதுல இந்த 2 வரி நோட்ல எல்லாம் பாட்டு எழுதி சவுதி அரேபியா அப்படி மலேசியான்ல வந்து பாட்டு வேற பாடுறாங்க ப்ரோ. வழி வேற அதெல்லாம் வழி இல்ல ப்ரோ. ஒயிட் வாஷ் பண்ணி தானே ப்ரோ. பில்டிங் பழைய பில்டிங் ப்ரோ. அவன் இடிஞ்சு உள்ள அவன் அளவுக்கு ஆனா இருக்கு. வேற அவன் ஒருத்தருக்கு அவன் தேவலாம் ப்ரோ. வித்தாகணும். அப்ப ப்ரோ என்ன நம்ம பண்ணுவீங்க? ஓட்டுனதை விட மேற்கூச்சி அவன் பூசிட்டு. ஓட்டுனதான் ப்ரோ அதிகம். நம்மளோட அவன் அதிகம் ஓட்டியிருக்கான் அவன். அதான் சொல்றேன், ஒருத்தர் தான் வரான். ஆனா இப்போ எங்க இதுல மிஸ் ஆகும்னா, இந்த 2 பேருக்குள்ள நீங்க அடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருக்குள்ள அடிச்சுட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாத்தியா அந்த பில்டிங் பாரு எவ்வளவு பழைய பில்டிங் ஆச்சு பத்தி தான் நாங்க முதலே சொன்னோம். ஆனா நமக்கு தான் தெரியும் அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பழைய பில்டிங் 200 வருஷம் கூட நிக்கும் அப்படின்ட்டு. இது இப்போதைக்கு சும்மா ஒரு டெம்பரரா டக்கு டக்கு 2 மாசத்துல கட்டின பில்டிங். இந்த எது பிபி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். இந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்றது ஈஸி. நம்ம பில்டிங் ஸ்ட்ராங்ன்றது நம்மக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். அதனால இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒத்துமையா இருங்க, ஃபன்னா இருங்க, ஜாலியா இருங்க, அந்த கூட்டணி கலையாம பாத்துக்கோங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர் ஸ்பீச், ரொம்ப நன்றி. அப்புறம் என்னப்பா முடிஞ்சுப்பா. நீங்க கொஞ்சம் உங்க லாங்குவேஜ்ல ஏதாவது கொஞ்சம் பேசிட்டு முடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேள்வி வைங்க. அவர் தொண்டை கட்டி தான் இருக்காரு. பாதி ஆண்டவரும் பாதி ஆண்டவரா தான் இருக்காரு. பரவாயில்ல. அதாவது நான் உள்ளேதான் டீம் ஏ டீம் பி அப்படின்னு பார்த்துருக்கிறேன். இப்ப என்னோட குரலே பாதி மங்கி போயிடுச்சு. அதே மாதிரிதான். ஏன்னா நான் பணியில உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு கூட்டி, ஆனா அதுல ஒண்ணுமே கிடையாது. அது போன்று நம்மளோட குரு தம்பி அவர் போயிட்டாரா இருக்காரு. ஓகே, குரு சொன்ன மாதிரி அதை பின்பற்றுவது மிகவும் நல்லது. அதாவது மற்றவர்களுக்கு இடம் கொடுப்பா, அதாவது ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் நுழையும், ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது அப்படிங்கிற மாதிரி இந்த புள்ளி கேங்க்கு நாம் தீனி போடுவது நிறுத்திக் கொள்ள வேண்டும். அது இன்றைய என்ன ஸ்பேஸ்லே முடியுங்கிறது தான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். தொண்டையே போனாலும் உங்களுக்காக முன்புக்கு எடுக்கிறேன்னா எல்லாம் அந்த ஒரு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்கு தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மீது வன்மம் இருக்கு. இப்ப என் மேலே வன்மத்தில் உள்ளவங்க கீழே உட்காந்துருக்கானுங்க வன்ம மகன்கள் ஒரு 16 பேர். அது வேற விஷயம். அவர்களெல்லாம் நாளைக்கு இந்த ரெக்கார்டை எடுத்து போட்டு அப்படியும் பண்ணுவானுங்க. இருந்தாலும் அதுலயும் ட்ரிகர் ஆகாமல் நீங்கள் அவங்கள பிளாக் செஞ்சுட்டு போறது ரொம்ப நல்லது. மீண்டும் அந்த ரெக்கார்டை எடுத்து இவதை போட்டுட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான், மீண்டும் அதை ஒரு பஞ்சாயத்தாக கூட்ட வேண்டாம். ஏன்னா எனக்கு இருக்கிற 1008 வேலைகள்ல இன்னைக்கு நான் தெரியும், ஒரு சிலருக்கு சொல்லியிருக்கிறேன். எங்க வீடு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, திங்கட்கிழமை வீடு குடிபோகிறது இருக்கிறது. அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் ஹவுஸ் வார்மிங், ஹிந்தியில எனக்கு தெரியாது. அது போன்று இருக்கும் நேரத்திலும் நான் இதெல்லாம் ஒன்று இணைக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ கூட போட்டேன். நிறைய பேர் தப்பா நினைச்சிருப்பாங்க. அந்த வீடியோ போட்டதே ஒரு ட்ராப் தான். அதுல எத்தனை எலி மாட்டுது, இல்லை அதுல யாரு என் மேல வன்மத்துல இருக்கான்னு போட்டதான் அது ஒரு வீடியோ போட்டேன். ஆனாலும் பரவாயில்லை. எப்படியோ கமல் வாய்ஸ் பேசி என் வாய்ஸே மிக்ஸ் ஆகி வந்துக்கிட்டு
அந்த அளவுக்கு தொண்டை கட்டி விட்டது. ஆகையால் இந்த ஸ்பேஸ்ல ஒரு சுமூகம், அதாவது நம்ம சமூகம் எல்லாம் சுமூகமா இருக்கிறது அப்படிங்கும்போது கேட்கும்போது மனசுக்கு நெகிழ்வாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறது. வேற யாரும் எதுவும் கேள்வி இருந்தாலும் கேளுங்கள், நான் தொண்டையை கொஞ்சம் சரி செய்துக்கிறேன். வேணும்னாலும் நான் இந்த காஜி தம்பியை கூப்பிட்டு வரேன், கரெக்டா இருக்கும் தொண்டை கட்டினதுக்கும் அதுக்கும். அவன் நல்லா பேசுவான். ஏன்னா அவன் வந்தா எல்லாரையும் அக்கான்னு கூப்பிடுவான், பாதி பேர் ஓடிடுவீங்க. அக்கான்னு கூப்பிட்டாலே பதறீங்க. அதனாலதான் நானும் யோசிக்கிறேன். என்ன தல, நான் கூட பாத்துன்னு இருக்கேன், நீ நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க தல. சிஸ்டர் பிரியங்கா சிஸ்டர், நானும் பாத்துருக்கீங்க, நிறைய பொண்ணுங்க இருக்காங்களே, சொல்லவே இல்லையா? எங்க ஸ்பேஸும் போடுறானுங்க, எல்லாம் ஃபேக்கா வந்துட்டு இருக்குது. 10 பேர் தான் இருக்காங்க ப்ரோ. சும்மா வினுசா வினுசா இனிமே யாராச்சும் அர்ச்சனா பிரதீப் சண்டா போனி சொருவிடுவேன். நான் சொருவிடுவேன் தலைவா, கண்டிப்பா எல்லாரையும் சொருகிடுவேன். நான் கண்டிப்பா எல்லாம் சொருவிடுவேன், நான் பிளாக் பண்ணிடுவேன். அது இன்னும் இன்டென்ஷன், தப்பான இன்டென்ஷன் இல்ல ப்ரோ. அது சொருவிடுவேன்னா லைக் அது வாழைப்பழத்துல இந்த ஊதுவத்தி நாத்துவாங்க, அது மாதிரி சொருவிடுவேன்னா ரியலா கத்தி எடுத்து போய் சொருவாங்களா யாராச்சும்? அதெல்லாம் தப்பு கிடையாது. இப்போ எங்க அக்காலாம் தேவலாம் போல. எங்க அக்காலாம் அழகா பிக்னி ட்ரெஸ் போட்டுட்டு மாலத்தீவ்ஸ்ல என்ஜாய் பண்றாங்க. நீங்க என்னத்தெல்லாம் அடிச்சுக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு ப்ரோ. மாத்துங்க எல்லாரும். தம்பி சொல்லுங்க ரெக்கார்ட் சொல்லுங்க. ஸ்பேஸ், நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. இல்ல இல்ல, நிக்சன் அதெல்லாம் உன்னை எனக்கு பிரச்சனை கிடையாது. சொருவிடுவேனுக்கு நான் பெரிய ஃபேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். சொரியூருங்கிறது நான் டிஷர்ட்டே ரெடி பண்ணிட்டேன். அடுத்த ரேப்ல அது வந்துடும். சொரியூருங்கிற வச்சுதான் ரேப் எழுதிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு ரேப் எழுதிட்டேன், அது போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க. அது ரொம்ப ஹிட் ஆயிட்டு இருக்கு. என்ன 5K தாண்டி நிக்சன் போயிட்டு நீங்க என்ன இருக்கு. சிஸ்டர் சொல்லிட்டீங்க. அக்கான்னு சொன்னா தப்பாயிருமே, பரவாயில்லையா? அக்கான்னு சொல்லக்கூடாது. வேற எப்படி? எனக்கு அக்கான்னு சொன்னாதான் சிஸ்டர் கரெக்டா நான் உங்க இருக்கும். ஃபேன் ஃபர்ஸ்ட் கேர்ள் அக்கான்னு சொல்லுங்க. நிக்சன், நீங்க போய் என்ன சிஸ்டர் சொல்லிட்டீங்க. நான் ஃபேன் ஓகே ஓகே, சாரி ஹர்ஷா. ஹர்ஷா உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன், ஃபோன் நம்பர். மீட் பண்ணலாம் வாங்க. நீங்க ஃபேன் சொல்றீங்க, மீட் பண்ணுவாங்க. நிக்சன் நீங்க என் அட்ரஸ் கேக்குறீங்களா? கண்டிப்பா சொல்றேன். ஓகே ஓகே சிஸ்டர், நான் காலேஜ் வருவேன். உமன்ஸ் காலேஜா போயிட்டு இருக்கேன், ஒவ்வொரு உமன்ஸ் காலேஜா போயிட்டு இருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா They நாங்க are so வந்துருவோம். lucky Nixon, they got to meet you. ஆமாமா, ரொம்ப ரொம்ப லக்கி தான். அது க்ளோஸ் அப்ல மூஞ்ச காட்டுவேன், அதுக்கப்புறம் அவங்க அந்த வாழ்க்கையில அந்த லக்கியை மறக்கவே மாட்டாங்க. அது அப்படி இருக்கும் அது. ஐயா முடிச்சீங்களா ஐயா? போதும் தம்பி. தேங்க்யூ ஸோ மச் வந்தது எல்லாருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இனிதே சூப்பரா முடிஞ்சிருக்கு. எனக்கு த்ரோட் உண்மையிலேயே சரி கிடையாது, நான் இல்லைன்னா ஃபன் பண்ணிட்டே இருப்பேன். என்னால கமல் வாய்ஸ் Bro, ரொம்ப எடுக்க முடியல. Kamal என் was வாய்ஸ் super bro. Kamal was super பண்ணு. அது இன்னைக்கு ஏதோ த்ரோட் சரியில்லை, அதனால அதான் இல்லைன்னா தேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா. சாப்பிடு தம்பி, சரியாகும் த்ரோட். இப்படி இருந்தா கொஞ்சம் தேன் சாப்பிடணும். தேன் லைட்டா ஒரு ஸ்பூன் சாப்பிடு. எவ்வளவுக்கா பனியில உட்காந்துருக்கேன், அப்படி இருக்கும். நான் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காது. ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அதான்ப்பா என்னோட ஃபைனல் இது என்னன்னா, ஓகே சண்டை வேணாம், ஜாலியா இருங்க, ஃபன் பண்ணுங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஃபன்னா போங்க. ஏன்னா நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் ஐபிஎல் வருது. இதுலயே இருந்தே இன்னும் ஒரு சில பேர் அடிச்சுப்பாங்க ஐபிஎல். அதுவும் நான்லாம் பல்தாசன் போட்டு பல அடிப்பேன். ஆர்சிபிஎன்ஸ், சென்னையன்ஸ் இப்படின்னு நிறைய சம்பவங்கள் மார்ச் 22 இருந்திருக்கு. ஸோ அதுக்கு ரெடியா இருங்க. என்ன அதுல இன்னும் வன்மத்தை கொட்டுவானுங்க, நம்ம ஆளுங்களே நம்மளை குத்துவானுங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரெடியா இருங்க, பி அவேர். ஸோ அதிலும் பிடிக்கலன்னா ஜஸ்ட் சொல்லி வச்சிருங்க, அப்பா நான் வரமாட்டேன் போஸ்ட்டுக்கு, நீ என் போஸ்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு வச்சிருங்க. இல்லைன்னா ரோஹித் சர்மா மீமு, தோனி மீமு, எல்லாம் கோலி மீம்ஸ் எல்லாம் இறக்குவானுங்க. அதெல்லாம் இன்னும் கொடூரமா வேற இருக்கும். ரன் ரேட்டு ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் பேசுவாங்க, நம்ம ஸ்டாட்டிக்ஸ் தெரியாது, நம்மளோட ஃபேவரட் பிளேயர் மட்டும் தான் தெரியும். அதனால அது வேற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம மீமை போட்டு அடிச்சுப்போம், அவ்வளவுதான். ஸோ ஜாலியா அதனால பேசுங்க, அவ்வளவுதான். ஓகே. ஸோ இப்போ வேற யாருக்கும் இந்த ஸ்பேஸ்ல இருக்கணும் கன்டினியூ பண்ணா கன்டினியூ பண்ணுங்க, போறனாலும் போகலாம். ஓகே, தட்ஸ் இட். உனக்கு எப்படி ஓகே தானப்பா? கேள்விப்பட உனக்கு எப்படி எஸ்கேலாம் தெரியும்? என்ன மன்னார்குடியா நீ? ஆமா மன்னாடி ஐயா, நான் டிடிவி இளைஞரணி பாசறையா நானு. எஸ்கே எங்க சித்தப்பாதாயா. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே ஓகே. நம்மளுக்கும் அரசியல் படங்கள்லாம் இருக்கனால அதை அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். வேணாம், அரசியல்லாம் வேணாம்.
அது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் என்ன அமைதியா இருக்கீங்க எல்லாரும்? என்னையா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோயம்பு அடிச்சுக்கிட்டீங்க, இப்போ நல்லதை பேசணும்னா யாருக்கும் பேச்சு வர மாட்டேங்குது. கிருபுல ப்ரோ வென் இட்ஸ் கம் டு ஃபன் வேற லெவல் ப்ரோ. நீ சீரியஸா நிக்சன் எடுத்துட்டு வந்தீங்க அதோட அவ்வளவுதாங்க. அடமழையில செஞ்சு ஓஞ்சி இருக்குது, அதான் கொஞ்சம் அமைதியா இருக்குது. அப்படி இல்லையா, எப்படி சொல்றது, நம்மளுக்கு எல்லாம் ஜாலியா இருக்கதான் பிடிக்கும். சீரியஸ் நோட் எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அந்த பிக் பாஸ் டைம் நடக்குதா, காஜி அடிக்கிறோமா, புள்ளி அங்க அடிக்கிறோமா, அப்போ ஒரு மோடு ஆக்டிவ் பண்ணிடுவோம், போட்டு பொழந்துருவோம். முடிஞ்சு போச்சா, நம்ம ஜாலியா ஃபன் பண்ணுவோம். ஆமா அவங்களையுமே நம்ம டைரக்ட் நேம் யூஸ் பண்ணுவோம். யாருப்பா அது குறுக்க, யாரு இது நான் இல்ல டக்குன்னு பேசுறாங்க, மியூட்ல போய். நான் இல்ல. சோ அவ்வளவுதான், ஃபன் தான் முடிஞ்ச அளவுக்கு. இன்னைக்கு எதான் சொல்றேன்னா, இப்போ நான் பேசுறேன்னா அவர் வாய்ஸ் பேசி பேசி அன்னைக்கு பார்த்தேன் வீடியோல, இந்த கட்சிக்கு மக்கள் நீதி மையம் போட்டிருந்தாரா, அதுதான் முந்தா நாள் கூட ஒருத்தர் வந்து மாட்டினாப்புல, சிக்குனாப்புல வந்து வசதியா. அது மாதிரி கட்சியே வந்து பிக் பாஸ் மாதிரி நடிச்சிருக்காரு. 10 நிமிஷம் வந்து கதவை திறந்து வைப்பேன், போறவங்க எல்லாம் உடனே பாருங்க. அது உண்மையிலே போயிருப்பாங்க, அங்க ஏதோ பிரியாணி போட்டுருவாங்க போல, அதனால ஒண்ணு போல. போயிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாரு இவரு, சொல்லியும் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லுவாரு கம்முன்னு உட்காரணும், ஏறிச்சு போனீங்க உங்களுக்கு எல்லாம் அவ்வளவுதான்டா சோறு கட்டு அப்படின்ட்டு இருப்பாங்க. யாரு கண்டா இந்த மாதிரி அவரெல்லாம் காமெடி பண்ணிட்டு திரியிறாரு. அதெல்லாம் நம்ம அதை போட்டு நம்ம பண்ணிட்டு போகணும். இந்த ஒரு பக்கம் இந்த அக்கா வந்து ஏதோ வந்து என்னது தமன்னா பாட்டியா மாதிரி போச கொடுத்துக்குன்னு எடுத்து போட்டுட்டு இருக்கு. அது பிரைட்டும் சேர்த்து பார்த்தா சகிக்க முடியல. இந்த மாதிரிலாம் இருக்கு, அதனால ஃபன் எடுத்துருப்பாங்க. ஒருத்தர் என்னன்னா உமன்ஸ் காலேஜ் போயிட்டு இருக்கான், அந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா கிரிஞ்சு ரீல்ஸ் பண்றாங்க பாரு, ரொம்ப கிரிஞ்சா பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் வந்து இதோ உங்களுக்காக அந்த மாதிரி கிரிஞ்சு ரீல்ஸ் பண்றவங்க எல்லாம் கெஸ்டா போயிட்டு இருக்காங்க. அதை என்னமோ பெருமையா எடுத்து போட்டு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அவன் பேரை சொல்லி கத்துது, நிக்ஷா அப்படின்னு கத்துது. அந்த மாதிரிலாம் அவங்க எல்லாம் அதே எடுத்து செலிப்ரேட் பண்றாங்க. ஐயோ, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஃபன் அங்கங்க கொட்டி கிடக்கு, எடுத்து தள்ளி போட்டு ஃபன் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஐயோ, நான் இவ்வளவு பூமரா பேசினதே இல்லையா. ஒரு 2-3 ஸ்பேஸ்ல வந்து என்ன பூமரா பேச வச்சு எனக்கும் பூமருக்கும் ஆகின கதை இன்னும் முடியவில்லை. கடந்த சீசன்லதான் அந்த பூமருங்கிற வார்த்தையில அதிகம் பயன்படுத்தி எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் போய் கேஸெல்லாம் கொடுத்து என் வீட்டதெல்லாம் ஒரு ஆளை வந்தாப்புல. அந்த கெஞ்சி அதை வீடியோ டிலீட் பண்ண சொல்லுங்கள், பூமர் என்று சொல்லாதீர்கள். உடனே டிஎன் போலீஸ் சைபர் கிரைம் இந்த சீசன்ல கூட புள்ளிக்கு எங்க ஒண்ணு ஒரு போஸ்ட் போட்டோம், உடனே சைபர் கிரைம் டிஎன் போலீஸும் டேக் செய்வார்கள். எனக்கு புரியல, அவங்க எல்லாம் வந்து வேலை இல்லாமல் எவ்வளவோ கொலை குற்றங்கள் இருக்கு, அதை வந்து ட்ராக் பண்ணுவாங்களா, இல்லை நான் பேசும் இந்த ஒரு மொக்க ஹேட்ரேட வந்து கண்டுபிடித்து என்னை தூக்கிலிடுவார்களா என்று தெரியவில்லை. என்ன நினைப்புல அதெல்லாம் ட்ராக் பண்றாங்கன்னு தெரியல. வேலை வெட்டி இல்லாமல் இதையும் வந்து ஒட்டு கேட்டு இவனை தனியாக ஒரு ரெக்கார்டு போடக்கூடாது, நானே போறேன்டா ரெக்கார்டை எடுத்து போட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரெக்கார்டு ஸ்பேஸை போட்டிருக்கேன். ஏன்னா அவன் ரொம்ப சிரமப்பட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல கீறி அபியூஸ்வா பேசிக்கிறாரு, இவர் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த எடுத்து போற அந்த ஒரு மனசு இருக்கே சார், அதுதான் கடவுள். ஏன்னா நான் என்ன ப்ரொமோட் செய்யறதை விட இவர்கள் எடுத்து போடும் போஸ்டுகள் தான் ப்ரொமோஷன் கொடுக்கறது. ஏன்னா 4 பேர் கேட்கிறாங்க, இது கிரிப்புல தானே அப்படிங்கும் போது கொஞ்சம் ஆணவமும் கர்வமும் தலைக்கேறுகிறது. அது அந்த ஹேட்ரட் சொல்றதுனால மட்டும்தான். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன யார சொன்னாலும் நான் அவ்வளவு பெரிய ஆளு இல்லைன்னு சொல்றேன் தான். ஆம், நான் அப்படிதான். குரலே போய் மொட்டராஜர் வாய்ஸலா வருது. அது போன்று இங்க நடக்கும் நகைச்சுவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அன்புகளை வாங்கிக் கொள்ளுங்கள், ஒருவர் பரிமாறிக்கொள்ளுங்கள். அதை விட்டு இந்த ஹேட்ரட் அப்படிங்கறத பரப்ப வேண்டாம். நாம் காட்டு ஹேட்ரட் ஒன்லி புள்ளி கேங், அது சிக்குதா எடுத்து போட்டு அடிங்க, சந்தோஷமா நான் கலந்து கொள்கிறேன். உங்கள் ஒருவன், உங்கள் நான். இப்படிதான் நான் ஒரு 4 பேர் இருந்தாலும் அமைதியா இருக்கிறானுவோ, சரி 100 பேர் இருந்தாலும் அமைதியா இருக்கிறானுவோ, எனக்கு ஒன்னும் புரியல. நானே தொண்ட முடியலன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். குறுக்கராஜி பேசி ஒரு நிமிஷம் கேப் கொடுக்கலாம்ல. நீ ஃபர்ஸ்ட் தண்ணிய கூடி மூச்சு முட்டை பேசிட்டு இருக்கிற. நானே இல்ல நான் சிங்கிள் டேக்ல போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் யாராச்சும் குறுக்கம் வந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டா நான் கொஞ்சம் டைம் கொடுத்துப்பேன். யாருமே அப்படியே அமைதியா மியூட்லயே இருந்தா என்ன அர்த்தம்? யாராது யாராது இங்கிலீஷ்ல? ஹர்ஷா என்னாச்சு என்னன்னு தெரியலையே. வாயா ஏதா இருந்தாலும்
புரியல புரியல. மாயா ஃபேன்ஸ் வந்துட்டாங்க போல. இன்னுமே அந்த ஆயாவிற்கு ஃபேன்ஸ் இருப்பான்னு சொன்னால் அதுதான் மிகையாகாது. அவர்கள்லாம் இப்போ வந்து குதூகலமா போயிருப்பார்கள், ரெக்கார்டை எடுத்துக்கொண்டு அங்க பாருங்கள் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் இருவரும். ஆனா நம்மலாம் சேர்ந்தது அந்த அவர்களுக்கு தெரியாது. இதை நாளைக்கு போட்டு கொண்டாடுவார்கள், பிரச்சனை இல்லை. ஆனா நான் மறுபடியும் ஒரு ரேப் சாங் எழுதி பாடிடுவேன், அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப ஓடிடுவார்கள். அது அவர்கள் அடி வாங்குவதும் நாம் திருப்பி கொடுப்பதும் அது காலகாலத்திற்கு நடக்க கொண்டுதான். திரும்ப எல்லாம் அவர்களால் அடிக்க இயலாது. ஏன்னா இருக்கிறதே 10 பேரு, அதுல ஒண்ணு ஆயா, அதுவே தான் அட்மினா இருந்து கொள்ளும், அதுவும் ஃபேனா இருந்து கொள்ளும். அது ஊருக்கே தெரிந்த விஷயம். விக்ரம் 2வில் நானும் அவளும் இணைந்து பணியாற்றும் போது அந்த அப்டேட் நான் உங்களுக்கு தரோம். கண்டிப்பா விக்ரம் 2 நடக்குமான்னு தெரியல. வெல்கம் டு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை பார்க்கலாம். இன்னைக்கு ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் இருந்தாலும் முதல் முறையாக வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை நானே நிகழ்த்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆமா, கொஞ்ச உங்கள் நேரம் நான் ஸ்டாப் பண்ணு, தொண்டை அவ்வளவுதான். உனக்கு போனாலும் பரவாயில்ல, போறவங்க பாதி பேர் சிரிச்சுட்டு போகட்டும், கீழே உள்ள ஆயா ஃபன்ஸ் வயிறு எரிஞ்சு சாகட்டும், அவ்வளவுதான். முடிந்தவரை உங்கள் கேள்விகளை கேளுங்கள். ரொம்ப நேரம் வரையும் தாக்கு பிடிக்கிற கஷ்டம். டெய்லி சரி, ஒரு நான் லட்சத்து கேள்வி பேரும் கேட்கட்டுமா? டெய்லி இந்த மாதிரி ஸ்பேஸ் போடியா? பிரதீப் பத்தி மறந்தே போச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. வேற யார கேள்வி கேட்க வந்தீங்களா? யாரு கேள்வி எப்ப அப்ப அடிக்க கூடாது. அப்புறம் கேள்வி கேளுன்னு சொல்லுவ, அப்புறம் கேட்டா அடிக்க கூடாது. கேட்கிற அடிக்கிற மாதிரி கேள்வி வந்து அடி கண்டிப்பா இருக்கும். அப்படி இல்லை என்றால் நான் பதில் சொல்றேன், கேளுங்கள். சரி தம்பி, எப்போ மேரேஜ்? பொண்ணெல்லாம் பாத்துட்டு வந்திருக்கீங்க, என்னாச்சு? ஏற்கனவே வந்து உள்ள என்னோட இதயம் இரண்டாக பிளவுகிட்டு கிடக்கிறது. மீண்டும் அதை ஒட்ட வைக்க முயற்சிகள், நானே அதுல வந்து திக்குமுக்காடி இருக்கேன். திரும்ப இது போன்ற கேள்விகள் கேட்கும் போது மனதிற்கு வலிய தெரிகிறது. மருந்து போட கூட ஆள் கிடையாது, அதாவது பெஸ்டி கூட கிடையாது. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி கேள்வி கேட்கறத என்னத்த சொல்றேன்னு தெரியல. ஊடுகள் இதுல வேற சில பேர் பொறாமை கொள்கிறார்கள். ட்விட்டர்ல பெண்களே ஓன் பக்கம் தான் அப்படிலாம். இதெல்லாம் எவன் கொளுத்தி போறதுன்னு தெரியல. ஒரு பொண்ணு கூட எனக்கு டிஎம் பண்ணதில்லை. வந்த உடனே ஹாய் ப்ரோ, ஹாய் அண்ணா, ஹாய்டா தம்பி அப்படிங்கிற டிஎம் தான் வந்துகிட்டு இருக்கு. இவனுங்க இன்னும் மனசுக்குள்ள வந்து ஹாய் டார்லிங் புஜ்ஜி டோரா அப்படின்னு ஏதோ சொல்லுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க போல. அந்த ஒரே அளவும் கிடையாது. வந்தாலே ஹாய் தம்பி, ஹாய் ப்ரோ தான். அதுக்கும் நான் சலிக்காமல் சொல்லுங்கள் அக்கா, சொல்லுங்கள் சகோதரி, சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரையும் நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள், சொல்லுங்கள் டோலா கூட சொன்னது கிடையாது. இவர்கள் சொல்வதெல்லாம் வெறும் பொய்களாதான் உள்ளது. அப்படி ஒரு திருமணம் நடக்கும் இருப்பின் அதை கன்ஃபார்ம் ஆனச்சுன்னா நான் அதை ட்விட்டர்ல ஓப்பனா போடுறேன். சொல்லுங்க ப்ரோ. சீசன் 6ல நீங்க யாரோட ஃபேன் ப்ரோ? அசீம் ஃபேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, அதான் சும்மா தான் கேட்டேன். இவ்வளவு ஏதோ ஒரு காமெடியில இருப்ப தலைய நுழைஞ்சுக்கிட்டு இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கேக்குற, ஏதோ டவுட்ல வந்து கேட்டிருக்கேன். சும்மா தான் சொல்ல கேட்டேன், மாட்டேங்கிறேன். போன சீசன் யாரு ஃபேனு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சீசன்ல ஸ்னேகன், செகண்ட் சீசன்ல வந்து ரித்விகா வேற வழி இல்லாம பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு அந்த சீசன்ல ஃபேவரட்டே யாரும் இல்ல. ஓவியா பிளஸ் வந்து ஸ்னேகன். தேர்ட் சீசன்ல கவின். ஃபோர்த் சீசன்ல வந்து தலைவன் ஆரி, என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். 5வது சீசன்ல வந்து ராஜு பாய். 6வது சீசன்ல வந்து அசீம், இல்ல பிரதீப் பிளஸ் வந்து அர்ச்சனா எண்ட்ல. ஸோ இதுதான் என்னோட லைனப்பு. இதுல எதுவுமே மிஸ் ஆனதில்ல. மிஸ் ஆனது என் தலைவன் பிரதீப், அது வந்து விஜய் டிவியோட பிளானு, அது தெரியும். ஸோ பாக்கி எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. டைட்டிலாக வின் பண்ணாலும் அந்த ஒரு டைட்டிலுக்கான ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருந்தது கவின், பிரதீப், இன்னும் வேற யார் இருக்கா, அவ்வளோதான். இந்த 2 கேரக்டர் அதை வச்சிருந்தாங்க. ஸோ அது 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 வரையுமே எனக்கு ஃபீல்ஸ் ஹாப்பி தான். ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்யூ. யாருக்கா குத்துடுற கைசன்? ப்ரோ எமோஜா மாத்தி அனுப்பிட்டேன் ப்ரோ, நீ வேற. நான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். என்ன அடிச்சாலும் சரி, கீழே திட்டினாலும் சரி, நாங்க இது போயிருப்பேன். யாராச்சும் மத்தவங்க தான் தப்பா புரிஞ்சுப்பாங்க. இது ஒரு பிரச்சனையா, தெரியாதனமா ஒரு எமோஜி வந்துடும். அதை வந்து அவர்கள் நான் பேசும்போதுதான் அந்த குத்துற எமோஜி போட்டாங்க, ஒரு ஹார்ட் போட முடியாது. இங்க ஏதோ ஒரு வன்மம் விதைக்கப்படுகிறது, இது சரியில்லை. எப்ப பார்த்தாலும் எனக்கு குத்துற எமோஜி விடுறாரு. அவனுக்கு போன் பிரச்சனையா இருக்கும், அது யாருக்கும் தெரியாது.
அது அது ஒரு பிரச்சனை. இது போன்று ஒவ்வொருத்தரும் செய்யும் தவறுகளை அது வந்து தெரியாம பண்றதை தவறா சுட்டி காட்டுறதும், அதை வந்து ஒரு 4 பேர் ஸ்பேஸ் போட்டு திட்டி காட்டுறதுமாக தான் இங்க போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்படிதான் இவர் வாய்ஸ் பேசும்போது ரைமிங் டைமிங் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரும். சொல்லுங்க, யாராரோ கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு அடிமனசு பராண்டுது. ஆனால் மைக் ஆன் பண்ணாதான் கை வலிக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியவில்லை. இல்லையா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கவின் இருக்கும்போது பிரதீப் வந்து வந்தார்ல இப்ப சீசன்ல. ஆமா இப்போ ஆமா. அர்ச்சனா வந்து அவங்க சிஸ்டர் வந்தாங்க. நெக்ஸ்ட் சீசன்ல ம். வருவாங்களா? வாய்ப்புகள் குறைவுதான். ஆனா அது வேற, அர்ச்சனா சகோதரி வேற. ஏன்னா அவங்க வந்து இந்த சினிமா துறையில் இல்லை. ஆனால் பிரதீப் அவர்கள் சினிமா துறையில் இருந்தார். ஆகையால அவர் உள்ளே வந்தார். வந்ததுலயே வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து ஹீரோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் தான். ஒன்னு ஆரி, இன்னொன்னு வந்து பிரதீப். வேற யாரும் ஹீரோவாக நடித்து விட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரல. இதுல இருந்து வந்துதான் ஹீரோவா இருக்காங்க. ஆனா வெளியில ஹீரோவும் ஆகி உள்ளே வந்த ஹீரோவானது ஆரி அண்ட் பிரதீப். அர்ச்சனா சகோதரி எந்த ஒரு சினிமா துறையிலும் இல்ல வந்து வேற எந்த பிரபலமான துறைகளும் இல்லை. மேபி ஒரு 2 சீசனுக்கு கடந்து நானே இருப்பேன்னு தெரியாது. அப்புறம் எப்படி அவங்கள பத்தி சொல்றது? எனக்கே அடுத்த சீசன் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. நீ மையத்துல நிறைய வேலைகள் இருக்கு. நான் கூட பேட்டி கொடுக்கும் போது கூட சொல்லியிருந்தேன், என்னால் தொடர்ந்து இந்த கட்சியிலேயே தேர்தலிலேயே இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. இந்தியன் 2 பார்க்க வேண்டும், கமல் 2H31 ஏதோ ஒன்று அது வரல. இது போன்று கிட்டத்தட்ட ஒரு 10 படங்களை நான் சைன் போட்டிருக்கேன். ஏன்னா இங்க லாஸ் ஆகிற அமௌண்ட்டை நான் அங்கதான் எடுக்க முடியும். அதனால என்ன போய் படம் நடிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு எவருக்கும் தகுதி கிடையாது. ஏன்னா நான் வந்து வேர்ல்டு ஹீரோ. அதை வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க. ப்ரோ சேலரியே 100 கோடி ரூபாய் சொல்றாங்க ஹோஸ்ட் பண்றதுக்கு, அது உண்மையா ப்ரோ? ஆம், என்னை வைத்து பல கோடி ரூபாய் நீங்கள் வியாபாரம் பார்க்கும் போது எனக்கு ஒரு 100 கோடி ரூபாய் கொடுக்கல, உங்களுக்கு எங்க நோவுது? சொல்லு மாமே, உனக்கு எங்க வலிக்குது? ஓகே ப்ரோ. நான் என்னைய வச்சு நீ வந்து நிறைய காசு பாக்குற, நானும் காசு பாக்கணும்ல. அப்புறம் நான் எப்படி கட்சியை நடத்துறது? இதுல உள்ள துட்டு வாங்கிதான் அங்க போடுது. அப்படி இருக்க சொல்ல நானும் காசு பார்க்கணும்ல. கட்சியை நடத்தினாலுமே மையத்துல நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? நானே பிக் பாஸ்ல வர எக்ஸ் கண்டஸ்டர் தூக்கி ஒரு போஸ்டிங்க கொடுத்து வச்சுருக்கிறேன். இப்பதான் ஆயாவுக்கு வந்து மகளிர் ஒரு போஸ்ட் போட்டுக்கிறேன். இப்படியேதான் நான் வந்து கட்சியை நடத்தி போயிட்டு இருக்கிறேன். இது தெரியாமல் வந்து என்னைக்கே வந்து காம்படிஷன், நான் தான் நெக்ஸ்ட் சிஎம் எல்லாம் போஸ்ட் விட்டுறார்கள். இதெல்லாம் வந்து அந்த கடவுள் இல்லைன்னு நான் சொல்றேன். ஆனா இருந்தா அவரே சிரிப்பார். இன்னொன்று ப்ரோ, கமல் ப்ரோ, நீங்க எப்படி பிரதீபை தூக்குனீங்க? ஒன்லி ஏன் ரெட் கார்டு வச்சீங்க? அது கொஞ்சம் எல்லா கார்டும் வச்சிருக்கலாமே, ஏன் வைக்காம விட்டீங்க? புரியல. எல்லோ கார்டு இந்த நல்லா கேட்டீங்க. அன்னைக்கு எல்லோ கார்டு பிரிண்ட் பண்ற மிஷின் ரிப்பேர். அன்னைக்கு அந்த மிஷின் மட்டும் ஒர்க் ஆயிருந்தா நான் எல்லோ கார்டை வச்சிருப்பேன். அன்னைக்குன்னு பார்த்து எங்களுக்கு கையில காசு கிடையாது. அந்த உட்கார்ற நாற்காலி வந்து 70,000. அது அன்னைக்கு மட்டும் உட்காந்து ஆட்டுறதுக்கு மட்டுமே சரியா போயிடுச்சு. வாடகை காசு இல்லை. அப்ப போய் நான் எல்லோ கார்டை அடிக்க சொன்னா ப்ரொடக்ஷன் திட்டுவார்கள். ஆகையால் சிவப்பு அட்டை வசதியாக இருந்தது. அதை நான் அவர்கள் நீட்டி தான் காட்டினேன். அதை கொடுக்க சொல்லி நான் எங்கேயும் கட்டாயப்படுத்தல. அவர்களால் கொடுக்கப்பட்டது. நான் ரெட் கார்டை காட்டவில்லை. அது நோட் த பாயிண்ட். வேணாலும் அவனுக்கு குறும்படம் எடுத்து போட்டு பாருங்க. நிறைய பேர் கழுவி ஊத்துனீங்க, அது வேற விஷயம். ஆனால் அன்று நான் அந்த சிகப்பு காட்டை காட்டினேன். நீங்க கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். ஒரு நிமிஷத்துக்குள்ள கொடுத்துருங்கன்னு சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணேன், அது வேற விஷயம். இருந்தாலும் கொடுக்க சொல்லி நான் சொல்லவில்லை. அவர்களால் கொடுத்தார்கள். அவரால் வெளியே போனார், அவ்வளவுதான். இப்படியே சொல்லி எஸ்கேப் ஆயிடுங்க ப்ரோ. எஸ்கபிசம் தெரியலன்னா நம்ம வந்து குரூபிசமா பண்ண முடியாது தம்பி. நான் பண்ண குரூபிசம்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. புள்ளிக்கு என் கூட ஹெட்டே நான் தான். ஐ எம் ஏஜென்ட். அதுக்குதான் போட்டிருப்பேன் விக்ரம். அந்த பிஜிஎம் மட்டும் தான் மிஸ்ஸிங். ஐ எம் த ஏஜென்ட். அந்த ஏஜென்ட்ல நான் ஒரு ஏஜென்ட். இதெல்லாம் நீங்க பார்க்கல. இதெல்லாம் தான் தம்பி லோகி அவர்கள் முன்கூட்டியே படத்துல வைத்தார். விக்ரம் படத்தில் இப்படி பிக் பாஸ்ல வரும், இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் அப்படி ஒரு ஏஜென்ட் போட்டோ போட்டு அப்படி வரும். அதான் தான் நான் அந்த அது என்னப்பா ஆர்மி புல்லட், அது என்னது மிஷின்களை சுடுமட்டம் புட்டு 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 அப்போ அந்த பேர் வரும் பின்னாடி பேக்ரவுண்ட் விக்ரம் அப்படின்னு. அதெல்லாம் வந்து முன்கூட்டியே என்னோட ஞான திருஷ்டியில் தெரிந்தது. ஆயாவிற்கு நான் சப்போர்ட் பண்ண போறேன். அதனால அப்பயே யோசிச்சு வச்சுக்கிட்டேன். நானும் ஒரு ஏஜென்ட் தான்.
நீ வேற ஏதோ மைண்டுக்குள்ள ஏஜென்ட் நினைக்கிறேன். அந்த ஏஜென்ட் நான் கிடையாது. உங்க கேம்ல என்ன இழுக்காதீங்க. என் கேமே வேற, நான் ஆடுற ஆட்டமே வேற, வெளியில 4 சவுத்துக்குள்ள அது வேற மாதிரி இருக்கும். என்ன உங்க கேம்ல இழுக்காதீங்க, நீங்க தனியா விளையாடுங்க. நெக்ஸ்ட் சீசன் வாங்க, செம்மையா போட்டு கலாச்சி விட்டுரும். கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன் நானே வாய்ப்பு கேட்டிருக்கேன் தம்பி. அது முடிஞ்சு போயிட்டு கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு ஆண்டவரே, இதுக்கப்புறம் முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நாங்க டீம்ல பேசுறோம்னு அவங்க எனக்கே ஒரு வாய்ப்பு இருக்கான்னு தெரியவில்லை. இருந்தால் கண்டிப்பாக இந்தி பிக் பாஸை தாண்டி நம் முந்தி செல்வோம், வேற லெவல்ல இருக்கும். நானே கிஸ் அடிச்சுதான் ஆரம்பிப்பேன். ஐயோ, எண்டோமோல் சைன்ல கான்ட்ராக்ட் நீனே போட்டிருக்கியா? நீனே பார்த்து சொல்லு உங்க கான்ட்ராக்ட. மக்கள் மையம், நான் இருக்கிற மையம் வென்றால் நான் வர முடியாது. நான் வென்றேன் என்றால் கண்டிப்பாக நான் என்னோட பிக் பாஸ் பயணம் தொடரும். நான் அப்புறம் எப்படி என்னோட கலை பயணத்தை தொடர்வது? ஒண்ணு பிக் பாஸ் கொடுக்குற காசு, இல்லைன்னா கட்சியில வர்றதுதான். இப்படி நானே எனக்கு பேசிக்கொண்டு ஒரு 10 நிமிஷம் நீங்க எல்லாம் மியூட்ல இருக்கிறது எனக்கு மனசு வருத்தமாக இருக்கிறது. ஒரு 4 பேர் போட்டாதான் மியூட்ல இருக்கீங்கன்னு பார்த்தா 40 பேர் இருக்கிறப்ப மியூட்ல இருந்தா என்ன அர்த்தம் எனக்கு தெரியவில்லை. நான் உங்களுக்காக தான் நீங்க பேசிக்கொண்டிருக்கிறேன். பேசுறது அப்படியே ரசிச்சுட்டு இருக்கிறோம். வேற என்ன, நீங்க அவ்வளவு அழகா என்டர்டைன் பண்றீங்க, இல்லை, ரசிச்சுட்டு இருக்கிறோம். நான் தான் வாரம் உருட்டுவானா, என்கிட்டயே உருட்டுற பாத்தீங்களா? ரசிச்சுக்காகலாமல ரசிப்பு. எப்படெல்லாம் உருட்டாதீங்க சகோதரி, உங்கள் உருட்டுக்கள் எல்லாம் யாம் அறிவோம். நான் வாரம் உருட்டுனவன், என்கிட்டயே நீங்க வாரமா உருட்டக்கூடாது. அனைத்தும் தெரிந்தவன் நான். வேண்டாம் சார், எதுவும் கட்சி கூட்டணி வைக்கிறீங்களா? நான் பல கூட்டணி வச்சிருக்கிறேன். அதெல்லாம தனி அறையில் நடந்த விஷயங்கள். இப்போ அரசியல் கூட்டணி அவ்வளவுதான் வித்தியாசம். கூட்டணி இல்லாம நான் ஒருபோதும் இருந்தது கிடையாது. ஏன்னா நான் அவ்வளவு கூட்டணி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு கூட்டணியும் ஒவ்வொரு நாளிதழும் வரும், இவரோட தொடர்பா அப்படியெல்லாம் வரும். அந்த மாதிரி கூட்டணி வைத்திருந்தவன் நான். இதெல்லாம் பெரிய விஷயங்கள் கிடையாது. விரைவில் அதான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். அது மையத்திலிருந்து வரும், காத்திருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இல்ல, எனக்கு நீங்க பேசுறது எனக்கு ஒன்னே ஒண்ணு பிடிக்கும். நீங்க நார்மலா பேசுனீங்கன்னா ஒரு 10 தெரு தள்ளி சுத்தி பேசுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு டைலாக் ஏதாச்சும் பேசுங்களேன். புரியல அது. நீங்க ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டா 10 தெருவுக்கு சுத்தி 10 ஊர் சுத்தி பேசுவீங்கல்ல. ஓகே. அதாவது நான் சுத்தி வளைத்து பேசுவதுதான் இப்படி சொல்றீங்க. இது ஏனே சுத்தி வளைச்சு சொல்ற தம்பி, டைரக்டா சொல்லிருக்கலாம். கேள்வி கேளுங்கள். எப்படி இப்ப சுத்திரன் மட்டும் பாரு. உங்களுக்கு ஏன் ஆயாவை பிடிக்கும்? ஆயா என்பது ஒரு அற்புதமானது. யான்னு வருது, அது ரொம்ப ஈஸியா வாயில நுழைஞ்சிருது. ஆயா என்பவள் நம் அப்பாவுக்கு அப்புறம், நம்ம அம்மாவுக்கு அப்புறம் எல்லா வேலையும் பார்ப்பது ஆயாதான். அவங்க நம்மளுக்கு ஆய்க்கள் விடுறதுல இருந்து எல்லா வேலையும் பார்க்கறதுனால ஆயான்ற பெயர் பட்டது. அப்படிப்பட்ட ஆயா நாம் அவர்கள் இறக்கும் போது நாம் தாரத்தப்பட்டை வைத்து கொண்டாடி ஊர்வலமாக சுற்றும். அப்படி ஒரு ஆயா நம்ம கொண்டாடுறோம். ஆயாதான் நமக்கு ஸ்கூல் கூப்பிட்டு எடுத்துன்னு போறது, அப்புறம் கேட்டா மிட்டாய்கள் வாங்கி தருவது எல்லாமே ஆயாதான். ஆயா அம்மாவுக்கு அப்புறம் அவர்கள் தான் எல்லாரும். அப்படிப்பட்ட ஆயாவை நம்ம பார்த்து ரசிக்கும் போது பிக் பாஸ்ல வர ஆயாவுக்கு மட்டும் பஞ்சமா? அதனால்தான் ஆயா மேல் அப்படி ஒரு ஈர்ப்பு. எங்க ஆயாவை அப்படி பிடிக்கும், அதே மாதிரிதான் இந்த ஆயாவும். இந்த சுத்து போதுமா இல்ல என்ன 2 சுத்து? நீங்க தாத்தா ஆயிட்டீங்களா? ஏன் ஆயாவை பிடிக்குது? தாத்தாவுக்கு தான் ஆயாவை பிடிக்கணும் இல்ல தம்பி. சோக்கா இருந்தா எல்லா ஆயாவும் நமக்கு பிடிக்கும். ஆயா ரசிகன் நான். அதான் சொல்லதானே, ஆயாதான் நம்மளை எல்லாமே அப்பாவுக்கு அம்மாவுக்கு அப்புறம் பார்த்து செய்கிறார்கள். அந்த ஒரு ஆசையின் அன்பின் பேரன்பில் ஆயாவை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. நான் தாத்தா கிடையாது. நான் அதுக்கு வேற பதில் சொல்ல முடியும், ஆனால் சென்சார்ல போயிரும். அப்புறம் இந்த ஆயா சொல்லிதான் உங்களுக்கு லோகேஷ் கனகராஜ் சான்ஸ் கொடுத்தாராமே ஒரு படத்துல. எனக்கு நல்ல ரோஜா பூ மாலைங்கிற வார்த்தை நுனி நாக்குல நிக்குது தம்பி இந்த மாதிரி கேட்கும் போதே. பட் இருந்தாலும் இந்த ஸ்பேஸ் ஒரு ரெக்கார்ட் ஸ்பேஸ், நிறைய மகளிர், உமன்ஸ், லேடிஸ், கேர்ள்ஸ், பெண்கள் இருக்கிறதுனால நான் இதை இந்த கட்டவத்தை உட்கொள்கிறேன். அப்படி ஒரு கர்மம் முடிச்ச அந்த பதிலை கேட்கும் போது எனக்கு கூசுகிறது. நாக்கு கூசாமல் காது கூசுகிறது. அப்படி இருந்தால் நானே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். இது
அது கண்டிப்பாக விரைவில் நான் வந்து விக்ரம் 2 படப்பிடிப்பின் போது உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அப்ப உங்களுக்கு தான் நாங்கள் ஆயாவை அந்த பிடிக்கும்ல, ஆவு அப்புறம் எதுக்கு? இல்ல நாங்கள் அப்போ அந்த ஊசியின் மறுபடியும் ரீக்ரியேஷன் செய்வோம். அப்ப நான் அதை கேட்டு தெளிவுபடுத்துறேன். தம்பி, என்னோட பிக் பாஸ் பயணம் பேரு, என்னோட கலைத்துறை பயணம் பேரு. கலைத்துறையில நான் தான் ஜாம்பவான். அதை விட்டுட்டு வெளியில வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளலாம் பட்டி பாம்பு அடங்குறது வேற, அது வேற. நான் வெளியில என்னைக்குமே சீரும் பாம்பு. அங்க வந்து என்னை நீங்கள் கிண்டல் செய்வது, கேலி செய்வது நான் என்றும் அலோ செய்ய மாட்டேன். புரிகிறதா? இப்படிதான் தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேசுவேன். ஏன்னா நான் ஒரு தமிழ் ஆங்கிலவாதி. சரி, இவ்வளவு நேரம் உயிர் கொடுத்து பேசிட்டு இருக்கேன். ஒரு சாப்பிட்டியா தம்பி? நிமிஷம் 24/7 பார்க்க ஒரே மாட்டீங்க ஒரு பிக் பாஸ். செகண்ட். அதெல்லாம் தமிழ் ஆங்கிலவாதி, எனக்கு அது மட்டும் மீன். தமிழ் பாதி ஆங்கில பாதி கலந்து செய்த கலவையினால் ஓ உள்ளே அப்படி வரீங்களா உள்ளே நீங்க? நா- ஓ ஓகே. நாவில் தமிழ் மூளையில் ஆங்கிலம் இரண்டும் மிக்ஸ் பண்ணி பேசுவேன் நான். இந்த மாதிரி நீங்கள் இடையில் வந்து கூறுவது பேசுவது தவறு ஹேமா. இவ்வளவு பேர் இருக்கும் போது ஏதோ நான் தான் முந்திரி கோட்டை அப்படிங்கிற மாதிரி முந்திரி வந்து பேசுவது மிகவும் தவறு. எல்லார்ட்டும் பர்மிஷன் முதல்ல அந்த சரி பழக்கத்தை கத்துக்கொள்ளுங்க. ஓகே. ஒரு வயதான ஆமா, ஒரு என்னை விட வயது மூப்பு அப்படிங்கறதுனால உங்களுக்கு நான் சொல்ல அவசியம் இல்லை. கைய கைய தூக்கிட்டீங்களா? சரி, பேசுங்க. அடப்பாவி, என்னடா ஆச்சு? ஏதோ பிரதீப் ஏதோ மேலெல்லாம் போட்டு வச்சிருக்க, என்ன ஆச்சுன்னு வந்தா ஃபயர் விட்டுட்டு. நீங்கள் வரும்போது இந்த தலைப்பை பார்க்காதீர்கள். உங்களுக்கு தலையெழுத்தே தெரியலன்னு நினைக்கிறேன். தலைப்பை பார்த்து நீங்கள் பேச தேவையில்லை. சரி, பக்கத்துல ஒரு உங்களுக்கு பையன் அழகா இருந்தான், மேல கீரிப்புல 2.0 அந்த போட்டு நல்லா அழகா பேசிட்டு இருந்தான். அந்த பயவுல எங்க போச்சுப்பா? அவன் வேற தேடிக்கிட்டு. அவரை நான் சற்று உறங்க சொல்லி விட்டுதான் நான் வந்திருக்கிறேன். ஓ இல்ல, அவன் என்னிடம் வீடு பேசுங்க. வீட்டு வேலை எல்லாம் இருக்கு, திங்கக்கிழமை தான் வருவேன் அது என்கிட்ட சொல்லிட்டு போனான் அந்த பையன். அங்க வர போட்டு ஆம் அழகா ஆம் ராணியா இருக்கேன். ஆம் ஆம் அப்படிதான். ஆனால் ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் குரல் கொடுப்பவன் அவன் தான். ஆகையால் இன்று என்ன இல்லையே, பிரச்சனையாக இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவே இல்லப்பா, நீ நம்புற மாதிரி இல்ல, அவன் ரொம்ப நல்லவே இல்ல. உங்களை யாரோ உங்கள் மூளை சலவை செய்திருக்கிறார்கள் ஹேமா அவர்களே. நீங்கள் தவறான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறீர்கள். எனக்கெனமோ உங்களை மாயா போன்ற ஆட்கள் இல்லாம ஆயா போன்ற ஆட்கள் அடித்திருக்கிறார்கள். அதனால உங்களுக்கு வந்து பிரெயின் டேமேஜ் ஆயிருக்கு. அதனால நீங்க அந்த பையனை தப்பா பேசுறீங்க. ஏன்னா வேணா கீழே உள்ள எத்தனை இல்ல, பேர் அந்த இருக்காங்க, பையன் ரொம்ப யாராச்சும் நல்ல ஒருத்தர் சொல்லுங்க. பையன்பா, அவர் நல்லா உண்மையில நல்லா பேசுவான். இந்த கீரி புள்ளதான் ரொம்ப டேஞ்சரா இருக்குப்பா. அந்த பையன் ரொம்ப நல்லவன். பேசுறதெல்லாம் வந்துட்டு வந்து அருள்வாக்கு மாதிரி நல்லா இருக்கும். அந்த பையன் ரொம்ப நல்லவன். ஆமா, உங்க பையன் பேர்ல அருள் இருக்க, அதனால அப்படிதான் அடப்பாவி, பேசுவாப்புல. நான் தானே பிடிச்சு கோர்மையில சொல்றதெல்லாம் சொன்னேன். நீங்கள் இவ்வளவு சுற்றி வளைச்சு என்னை தாண்டி சுற்றி வளைக்கிறீர்களே. எனக்கான ஒரு நல்ல ஒரு சகோதரியா இருப்பதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. ஆனா சுத்தி வளைச்சு பேசுறது நான் மட்டும் நினைச்சேன். ஆனா என்னை தாண்டி நீங்க பேசுறீங்க பாருங்க, வேற சரி லெவல். விடு, நீ ஏதோ பிஸியா பேசிக்கிட்டு இருக்க, நான் அப்புறமா வரேன். நாம் சரியாக பேசினோம்னாலக்கா உடனே ஓடிடுவாங்க. அதுதான பழக்க வழக்கம். நான் ஆனா பாத்துக்கோங்க தனியா இல்லடா, பிறவே. உண்மையிலே ஏதோ வந்துட்டு உள்ள வரும்போது கமலஹாசன் வாய்ஸ் கேட்டுச்சு. கமலஹாசனா நிக்சனான்னு யோசிச்சுட்டு தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் நானு. ஆமா, இப்ப இவர்கள் இதை சொல்லிவிட்டு அங்க போய் பிரைவேட் டிஎம் போட்டு பிரைவேட் ஒன்லி அப்படின்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருப்பார்கள். இதுவே ஒரு தினம் ஜாலியா நடக்கின்ற. பேசுவான். வாட்ஸ்அப் கால் பண்ண முடியல, நம்பர் கொடுத்து. நாங்கள் மட்டும் என்ன இங்க வந்த வாடா அப்படின்னு சண்டையா போட்டுட்டு இருக்கோம். நீ அப்படிதான் ஜாலியா தான் பேசி. இங்க பாரு, உன்னோட இது பாரு, ஃபயர் மூமெண்ட்ல தான் இருக்கு எல்லாமே. ட்ரெண்டிங்ல போயிருக்கு. உண்மையில கீரி பயங்கரமா போயிருக்கு போல உன்னோட ஸ்பேஸ். நான் ஃபர்ஸ்ட் வந்தேன், கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில மேல பாக்குறேன் 80 என்ன பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளவு வாக்கிங் போயிட்டேன் நானு. என்னால இது பண்ண முடியல, சார்ஜ் இல்ல. பாத்திரிகள தோழர்களே, எனது ஸ்பேஸ பார்த்து வைத்தறிச்சப்பட்டு வந்திருக்காங்க. எப்படி அவனுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சந்தோஷத்துல வந்தது கிடையாது. போட்டிருந்தான். பயங்கரமா செம்ம பீக்ல இருந்தியாமே, செம்மையா இருந்தியாமே, வாய மூடிட்டு உட்கார்ந்து இருந்தேன். பிரியங்கா தான் பேசிட்டு இருந்துச்சாமே. ஓ, இதுவே ஆம். சொன்னிய தம்பி நீ. ஆமா, நான் உள்ளே நுழைந்தால் என்னையே போட்டு அடிக்கிறார்கள். அப்ப உண்மையா? அப்ப அது உண்மையா? அட பாவி, நான் சும்மா பாத்திரிகளா இது வந்து இந்த சூனியக்காரி வலையை பார்த்து கொண்டு இருக்கிறத நம்பி யாரும் பேசாதீங்க. அட பாவி. சரி, இப்போதுதான் என்னதான் இது பேசிட்டு இருந்தீங்க, முடிஞ்செல்லாம் எல்லாமே முடிந்து விட்டது. புதிதாக கிளறாதீர்கள். யாரோ புதுசா வந்திருக்காங்க, பேசுங்க பிரதர். பிரதர், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய இந்த ஸ்பேஸுக்கு வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களே இந்த வீக்கெண்ட்ல 2 வீக் பாட்காஸ்ட் மாதிரி நடத்திடலாம். கமல் சாருக்கு பதிலாக வாய்ஸும் கரெக்டா இருக்கு, கொஞ்சம் நியாயமாவும் பேசுற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க இதை அப்படியே கொஞ்சம் விஜய் டிவிக்கு கண்டினியூ பண்றீங்களா? ரெஃபர் பண்ணேன் என்னை பொறுத்த வரைக்கும்.
விஜய் டிவி என்னை கூப்பிட்டாலும் நான் அந்த கதவு பக்கத்துல தான் நிப்பேன் தம்பி. எல்லா சீசனும் கூட கதவு ஓரமா தான் நிப்பேன். அவர்கள் கெஞ்சுவது போல் ஒரு டிராமா செய்ய சொல்லுவேன். நானே வந்து கொடுத்துருவேன். அடியாட்களுக்கு வந்து காசை கொடுத்துட்டு அவர்களை வந்து கட்டாயப்படுத்தி சொல்லுவேன். இந்த கேட்டு ஓரமா நிற்பேன். வாங்க கமல் சார் அப்படின்னு சொன்னேன்னா பூந்து உகுந்து அடிச்சுட்டு போயிருவேன். என் பக்கத்துல வந்து தம்பி சிம்புவெல்லாம் நிப்பாரு. எங்க அவருக்கு வாய்ப்பு ஒரு தடவை கொடுத்ததுக்கே மாசுன்னு சொல்லிட்டானுங்க. திரும்ப திரும்ப அலோவ் பண்ணா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் கால் உடைஞ்சாலும் சரி, கை உடைஞ்சாலும் சரி, வகையே உடைஞ்சாலும் நான் பாடி லாங்குவேஜ்ல பண்ணிக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். நான் என் இடத்த விட்டு கொடுத்துட்டா அப்புறம் காசு சம்பாதிக்க முடியாது. நான் நடத்த விக்ரம் தூங்கு கொடுக்க முடியாது. அது வர வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் லோக்கி தம்பிக்கு. அது எழுசிய படம் வேற. அப்பதான் வந்து நான் திரும்ப இப்படி ஒரு ஆள் இருக்கேன் அப்படின்னு வெளில தெரிந்ததே விக்ரம் 2னால மட்டும்தான். அதனால் பிக் பாஸ் அப்படிங்கும்போது எனது நெஞ்சுக்குள் ஊர்ந்தது. அதை விட்டு கொடுக்க மாட்டேன். இதுதான் தலைவா. ஐ திங்க் ஒரே ஒரு டைம் கேட்டு பார்த்து கன்ஃபார்ம் நீங்க வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்னுடைய தாழ்ந்த வேண்டுகோள். கேட்கிறேன், உங்கள் ஆசைக்காக நான் கேட்கிறேன். என்ன அவர்கள் யாரா கிளவுன் அப்படின்னு கேட்டுருவார்கள். அதனால்தான் நம்மளுக்கோட அளவு நீயா நானா வரையும் தான். அதுவரை நம்மளுக்கு கொடுத்ததே மகிழ்வு. மீண்டும் ஒரு முறை முயற்சி பார்க்கிறேன். நீ வேணும் என்றால் நீயா நானாவில் பார்ப்போம். அப்புறம் கமல் ஆண்டவரே, கீரிப்லன்னு ஒருத்தர் இருக்காரு, பயங்கரமா என்டர்டெயின் பண்ணுவாரு. அவரை கண்டஸ்டண்டா நீங்க எடுத்துக்குவீங்களா பிக் பாஸ்ல? இல்ல அந்த தம்பிய பாத்தீங்கன்னா உள்ள வந்தா எனக்கு ஏதோ பிரச்சனை ஆயிரும். ஏன்னா ஏற்கனவே பிரதீப்னு ஒரு தம்பியை வச்ச வேலையே தான் இப்ப போட்டு புழக்கிறானுங்க. அவன்லாம் வந்தா அவ்வளவுதான். மொத்தமாவே நான் இத்தனை வருடம் சேர்த்து வைத்த அத்தனை அதுவும் அடைந்து வரும்ங்கிற பயம் அந்த உள்ளுணர்வு சொல்லிக்கிறது. ஆகையால் அவருக்கு அங்க வாய்ப்பு வெளியில வெள்ளித்திரையில் காத்திருக்கிறதுங்கிறது மட்டும் தெரிகிறது. ஒரு 2 வருடம் இல்ல ஒரு 3 வருடம் முடியறதற்குள் அவர் வெள்ளித்திரையில் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தோடு வருவார். இது நிச்சயமாக நடக்கும். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். இது பிபி செலிப்ரேஷன் நடக்குதா? கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே நடக்குதா இல்லையாக்கா தெரியுமா? நாம் எவ்வளவு பேசினாலும் அண்ணா பிபிலயே வந்து செலிப்ரேஷனா என்ன இளவோ அதுக்குள்ளேயே வந்து பேசிருக்க. எவ்வளவு நேரம் பேசிருக்கேன்னு தெரியல. பிரியங்கா, இந்த ஸ்பேஸ் எவ்வளவு நேரம் ஓடி இருக்கு? டைம்லாம் கவனிக்கலையே. செலிப்ரேஷன் இருக்குன்னு நேத்து கேள்வி யாரோ சொன்னாங்க. ஆக்சுவலி நான் வந்து செலிப்ரேஷன் இருக்கு, அது இன்னும் ஆரம்பிக்கவில்லை. நான் பிபியோட கண்டஸ்டன்டே கேட்டுட்டேன், அது இன்னும் ஆரம்பிக்கவில்லை. கான்டாக்ட் இருக்கடா உனக்கு? டாப் 5 கான்டெஸ்டர் என்கிட்ட டைட்டில் வின்னர்ல இருந்து எல்லாரும் கான்டாக்டும் இருக்கு. சொல்லுங்க சரவணன் பிரதர், சொல்லுங்க. அர்ச்சனா ஃபேன் செலிப்ரேஷன் வந்து மீட்டப் சொன்னாங்க. அது வந்து ஆமாம், அது வேறு. அக்கா நீ சொல்வது வேறு தான். நீ பிபி செலிப்ரேஷன் தானே சொல்லுகிறேன். ஆமா, அந்த லாஸ்ட் இயர் வந்து விக்ரமனுக்கு மாலை போட்டு இந்த பண்ணாங்க. பிபி கொண்டாட்டம். சாரி இல்ல அந்த மாதிரி வந்து அந்த தவறான அதெல்லாம் நினைவுபடுத்த வேணாம். அது வேற. அதெல்லாம் வந்து நாங்கெல்லாம் மறந்துருக்கோம். அதை திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டாம். அப்புறம் நான் வன்மத்துல இறங்கிடுவேன். சீசன் 6 போனா நீ அப்புறம் அழுதுகிட்டு தான் போகணும். அதை விட்டுறேன். சீசன் 7 வேண்டாம். நானே போறேன். பாய். அவ்வளவுதான். இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. பசிக்குதுடா. வாக்கிங் போயிட்டு வந்துட்டு பசிக்குது. போய் சாப்பிட்டுட்டு வரேன் நானு. சரி, பாய்பா. பாய்பா. சரிப்பா, எனக்கும் சாரி. மணி 12 ஆச்சு. அம்மா டைரி தனிக்கு நான் ஏன் போலன்னா லைக் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். அதனாலதான் சீரியஸா சொல்றேன். எனக்கு வந்து த்ரோட் பயங்கரமா, உங்களுக்கு தெரியும் பேசுறப்ப இப்போ கொஞ்சம் லைட்டா வந்துட்டு இருக்கேன். உங்களை மட்டும் தான் எடுத்தேன் ஜாலியா இருக்கணும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரியும், இதெல்லாம் பெருசா எல்லாம் ஒண்ணும் இது இமிட்டேஷன் தான். நான் ஒத்துக்கலாம் மாட்டேன் கவலை ஆயிடுச்சு பேசுறேன்ட்டு. ஏதோ இது அறியாத்தனமா இந்த சீசன்ல வந்துகிட்ட ஒரு வியாதி, தொத்து வியாதினே அப்படிங்கிற மாதிரி தொத்திக்கிச்சு. ஸோ அவ்வளவுதான். பண்ணா முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கன்னு நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ஒரு பிரச்சனை சாரோட நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். எதா இருந்தாலும் டிஎம்ல பேசிக்கங்க, ஜாலியா இருங்க. நம்ம புள்ளி கேங்ஸ் போட்டு பழக்கலாம். ஓகே தானே? எல்லாருக்கும் ஓகே தானே? எதுவும் சொல்றதுன்னா இறுதி கருத்து இருந்தா சொல்லிட்டு போங்க, பிரச்சனையே கிடையாது. சொல்லு ப்ரோ. ஜனாதன் சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப நன்றிகள் தலைவரே. ஐ திங்க் இதுதான் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ஜாய் பண்ணி பேச கேட்கறேன். அது உங்களால் தான். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். நன்றிகள் பற்பல. அவ்வளவுதான் ப்ரோ. நன்றி ப்ரோ, நன்றி. வேற யாருக்கும் கருத்து இருக்காப்பா? யாராவது கருத்து இருந்தா சொல்லிட்டு போங்கப்பா. ஐயா என்ன பாராட்டி
பாராட்டுறதெல்லாம் பாராட்டி போயிருக்கீங்க. ம். என்ன அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்ல முடியலன்னு சொல்லாதீங்க. அந்த பிரதீப் எவிக்ட் பண்ண எபிசோட் மட்டும் பார்த்து அடிக்கடி அதை விட பாருங்க. அதுதான் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆகுது. அவங்க யார் யார் வந்து ஏட் பண்ணாங்களோ, ஏன் வின் பண்ணாங்களோ, அதுதான் கொஞ்சம் எனக்கே ப்ரோ வந்து நான் வீடியோலாம் பார்க்கவே இல்லை ப்ரோ. எனக்கு வீடியோலாம் பார்க்கவே இல்லை ப்ரோ. அந்த கிளிப்பை நினைச்சு பார்த்தாலே போதும். அந்த ஃப்ரேம் மட்டும் என் மைண்ட்ல அப்படியே இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் நான் கிளிப் பார்க்கணும் நாட்ல அவசியம் இல்லை. பார்த்து பார்த்து அப்படியே ஒரு இதா இருக்கு. அதனாலதான் அதை விட்டுருங்க ப்ரோ. சரவணன் ப்ரோ இப்ப பேச வேணாம் விடுங்க. எல்லாம் ஃபன் மோட்ல இருக்காங்க. அது திரும்ப ரிமைண்ட் பண்ண வேணாம். ஓகே, அது அண்டர்ஸ்டூட். பட் அது ஓகே. சொல்லுக்கா பிரியங்கக்கா, சொல்லுங்கக்கா. ஒண்ணும் இல்ல. நீ சப்போஸ் பிபி கண்டஸ்டண்டா போறதுக்கு வாய்ப்பு இருந்தா போவியா தம்பி நீ? எங்க நானே எல்லாத்தையும் போட்டு நோண்டி வச்சிருக்கேன். நான் இல்லாத பொல்லாதெல்லாம் எடுத்து பண்ணி விட்டுருவாங்க இவங்க. இதுல போவானுங்க. அது பார்ப்போம். கமல் எப்போ ஹோஸ்ட் இல்லாம எஸ்டிஆர் வராப்புலையோ அப்ப வேணா ட்ரை பண்ண. நான் இங்க வர மாட்டேங்க. ஒன்லி அவட மலையாள நோக்கி, மலையாள சைடு நல்லா உண்டு, பிக் பாஸ் உண்டு. அவட நோக்கி வள்ளிய பெண்குட்டி வருவானும். அங்க அங்கதான் நம்ம இது நான் மலையாளம் கத்துப்பேன். அதுக்குள்ளேயும் ஸ்ட்ரைட்டா அங்கதான் மலையாள இண்டஸ்ட்ரி தான். மாலிவுட், தமிழ் கிடையாது. நீங்க எல்லாம் சீக்கிரமா மலையாளம் கத்துக்கோங்க. 2 வருஷம் கழிச்சு வந்துருவேன். வேற யாருக்கும் எதுவும் சொல்லணும் இருக்கா? முடிக்க போறப்பா, ஒரு 5 நிமிஷம் தான். அவோ என்ன பேசணுமா? கிரைங் இமோஜி. ப்ரோ சூப்பரா பேசுறீங்க ப்ரோ. செம ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. அதுக்கு ஏன் தம்பி அழுகுற? தேங்க்ஸ் ப்ரோ. இல்லக்கா ஏக்கா இருமுறைக்கா நீ வேற வரட்டு தொண்டி ஆயிடுச்சு. சொல்லுங்க தனுஷ் ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்துட்டையும் சொல்றது என்னன்னா, யாராச்சும் ஒரு சஜஷன், ஒரு கமாண்ட், இல்லை இவங்க பண்ணது தப்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா, நம்ம ஆளுங்களுக்குள்ள இருக்கும் போது அது கொஞ்சம் டிஎம்ல பேசிட்டா வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவ்வளவுதான். ஆமா, எஸ் ப்ரோ. இததான் ப்ரோ நான் ஸ்பேஸ் போட்டு 10 நிமிஷமா இதே தான் சொன்னேன். இது மட்டும் தான் சொல்லிட்டே இருந்தேன். டிஎம் தான் சொன்னேன். இதான் நானும் சொன்னேன். டிஎம் பண்ணிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். டிஎம்ட்டு அது முடிஞ்சிருச்சு. அது பேசி முடிச்சாச்சு. ஆமா, விட்டுருங்க. அபு பை சொல்ற போறியா? இல்ல அவரெல்லாம் ஸ்பீக்கர் வந்து பார்த்தல. எதுக்கு ஸ்பீக்கர் வந்தாரு, என்ன பண்ணானே தெரியல. இது வரைக்கும் பேசவே இல்லை. கீழே அவர் வேலை கமெண்ட் போடுறதானே. கமெண்ட் இன்னைக்கு போடல. கோகுலும் மேல வரல. பேசினாரு. அதுக்கப்புறம் இப்போ நீங்க பேசுறது சூப்பரா பேசுறீங்கன்னு சொன்னார்ல. அது மட்டும் தான் கால விழுந்துச்சு. அது மட்டும் தான் சொன்னாப்புல நினைக்கிறேன். பாவம் கையில ரொம்ப நேரமா ஹார்ட் வச்சுட்டே நிக்கிறாரு. அதான் பேச முடியல. ஒரு சில ஐடி இருக்கு. கமெண்ட் மட்டும்தான், எதுலயும் இருக்காது. சரி ஓகேக்கா, முடிச்சுக்கிறேன். நானுமே வந்து இப்படி பண்ணுங்க. அப்படியே சும்மா ஒரு ஸ்பேஸ்ல அப்படியே சேர்ந்துக்கலாம். நல்லா இருக்கும் அது. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. ஜாலியா பேசும் ப்ரோ, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒரே ஒரு கமல் ஃபேனை மட்டும் கூட்டு வந்துருங்க. வெறி கொண்ட கமல் ஃபேன். அன்னைக்கு வந்தானே அவனை கூட்டு வந்துடலாமா தம்பி? கனி அதான் சொன்னேன். கனி உன்னை டேஸ்ட் பார்க்காம விட மாட்டேன்டா. சொல்லு ப்ரோ. நீங்க சிஎஸ்கே ஃபேன்னு தெரியும். ஆர்சிபி மட்டும் அடிக்காதீங்க ப்ரோ. ரொம்ப இத சொல்லாம இருந்திருக்கலாம் ஐயா. நான் கமல்ஹாசன், நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 காலங்களாக இந்த கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு 15 தடவை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த கப்பாச்சு தொட்டாச்சு பாப்பான்னு பாத்தீங்கன்னா மோந்து கூட பார்க்க முடியுறானுங்க. ஆனா அந்த சிஎஸ்கே எல்லாம் பாருங்க, 5 கப்பா எடுத்துட்டு மாங்குயிலே பூங்குயிலே அப்படின்னு டான்ஸ் ஆடிட்டு வரார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது வைத்தறிச்சலாக இருக்கிறது. நானும் ஒரு ஆர்சிபிஎன் தான் தம்பி. சும்மா சொன்னேன், கமல் வாய்ஸ்ல மட்டும் சொன்னேன். நான் மக்கா மாக்கான்ஸ், நான் ஃபுல்லா மஞ்சாதான். ஓகேவா? நான் ஒரு சிஎஸ்கே வெறியன். அதனால வந்து அதான் ஆரம்பிக்கிட்டு ப்ரோ. பாத்தீங்களா அந்த அளவுக்கு அடியில் பாரு. நம்மளுக்கு பல்டான்ஸ் தான் டார்கெட். நானே கமல் ஃபேன் தான். எப்படி ட்ரோல் பண்ணலாம்? ஐயா வேற ட்ரை பண்ணுங்க. வேற ட்ரை பண்ணுங்க. கமல் ஃபேன் ப்ரோ, தீவிர கமல் ஃபேன் ப்ரோ. ஐயோ வேலைக்காவது. கமல் ஃபேன் எப்படி பேசுவான் தெரியுமா? கமல் ஃபேன் ஸ்டார்டிங்கே வேற மாதிரி தயாரா இருக்கும்.
இல்ல ப்ரோ, நான் கமல் ஃபேன் தான் ப்ரோ, நான் அர்ச்சனா ஃபேன் தான் ப்ரோ, பிரதீப் ஆண்டனி ஃபேன் தான் ப்ரோ, எல்லாத்தோட ஃபேன் ப்ரோ தான் ப்ரோ. ப்ரோ நீ என்ன ப்ரோ ஃப்ரூட் மிக்சர் மாதிரி சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் இல்ல ப்ரோ, இன்னொன்னு சொல்றேன் ப்ரோ, எங்க வீட்டுல இருக்கிற ஃபேன் இருக்குல்ல ப்ரோ, சீலிங் ஃபேன், அந்த ஃபேன் ப்ரோ நானு. மயான அமைதி சற்று நேரம் கண்ணீரஞ்சில் செலுத்துங்கள் இந்த காமெடிக்கு கதையை மூடும். நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, ஒரு செகண்ட் டிப்ரெஷன் ஆகி விட்டாரு ஜோக்க போட்டு. ஏன் ப்ரோ நீங்க வெப் சீரிஸ்லாம் பார்க்க மாட்டீங்களா? யாரு ப்ரோ? நானா பாப்பேன் ப்ரோ. நான் பாக்குற சீரீஸ் எல்லாம் நீங்க எல்லாம் பாண்டியன் ஸ்டோர், பாக்கியலட்சுமி, அப்புறம் வந்து ப்ரோ வேற என்ன இருக்கு, அந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் ப்ரோ செம்மையா நீ இருக்கும் ப்ரோ. சீரியல் இல்ல மென்டலா? அவர் சீரியஸ் சொன்னார்ல அதுக்காக இல்ல கிரி ப்ரோ, நீ சீரியல் மென்டலா? இல்ல ப்ரோ, நான் ஒரு சீரியஸ்னு சொன்னதுக்கு ஒரு காமெடி எடுத்தேன் ப்ரோ. அது ஒர்க் அவுட் ஆனிச்சா இல்ல மொத்தத்துல அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பூமர் கிடையாது. ஆயிருவேட் இருக்கு ப்ரோ. போற பக்கம் பார்த்தா கல்யாணத்தை பொண்ணு பாக்குறாங்கன்னு நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன ப்ரோ நான் நீ? நான் பூமரா? நாடகம் பார்த்தா பூமரா? ஐயா இதுல சீரியல் பார்த்தா மாட்டாதீங்க. பூமரா? நான் இது என்னப்பா ஒரு புது 5 உருட்டா இருக்குது? என்னைய பார்த்து இல்ல எனக்கு தெரியல, வன்மத்தை எல்லாம் டக்கு டக்குன்னு கொட்டுறாங்க. அன்னைக்கு வந்து ஒருத்தவங்க வந்து 29 வயசுனாங்க, இங்க வந்து இவர் என்ன பூமருங்கிறாரு. உள்ள உள்ள இல்ல ப்ரோ, உள்ள உள்ள வன்மலா வன்மத்தை சே ஓப்பனா வன்மலா சொல்லுங்க, இருந்தா மோதி இவர் பார்த்து. ப்ரோ, வன்மனா உள்ள வச்சுக்கிட்டு வெளியில தான் குத்துவாங்க. நம்ம என்ன அப்படி ப்ரோ? இல்ல, இது டைரக்டா வேற ஒரு குத்துவோம். ப்ரோ வகையான ப்ரோ வன்மம் தான். மாயா ஃபேனா பூர்ணிமா ஃபேனா? யாரு ப்ரோ? நானா? யாரு? ஏதோ பேசுறாரு அவர்தான், கலாயிரன்னு ஏதோ பேசிட்டு இருக்காரு அவரு. ஆமா ப்ரோ, நான் பூர்ணிமா ஃபேன் ப்ரோ. அப்படியே ப்ரோ, ப்ரோ அந்த வீட்டுல ஃபேன் எங்க கரண்ட் இருக்கா ப்ரோ? அப்படியே அந்த அந்த மாயாக்கு ஃபேன் ஃபேன். ஆனா நிக்சனுக்கு காஜி நிக்சனுக்கு ஃபேன் ப்ரோ மெயினா. ஐயோ பிரேம பிரேம நீ எப்ப வந்த? ஏன்னா பிரேம இப்பதான் தர அலைகள் ஓய்வதில் மாதிரி அலைய ஓய வச்சிருக்கேன் நானு. ஏன்னா விட்டுரு, நம்ம நேத்து ஜாலியா பேசணும் பேய் கதை, நம்ம இன்னொரு நாளைக்கு வேற கதை போடுவோம். நம்ம நேத்தி செம்மையா இருந்துச்சு பேய் ஸ்டோரி. அக்கா நீ இந்தியால இல்ல ஆமா இருந்த எப்படி லாஸ்ட்ல இருந்துச்சு? எப்பயோ ஆனா பாய் சொல்லிட்டு போனேன், கேட்டுட்டு இருந்தேன்ல. கிரி ப்ரோ, ஐயோ கடைசியில காலையில போட்டிருந்த இஞ்சி வீடியோ புலியில தான் ஒருத்தர், செம இஞ்சி மாசு. புலின்னு ஒருத்தர் வந்தாரு. காலைல போட்டிருந்த இஞ்சி வீடியோ புலி தான் ஒருத்தர் ஆமா வந்தாரு. அவர் பேசிட்டு இருக்கும் போது தான் நான் பாதியில போனேன். பிரேமா அப்ப இந்தியால இஞ்சி புலி பேசுறப்ப இருந்த ப்ரோ, சுடுகாடு கதை தானே? ஆமாமா சுடுகாடு கதை அந்த கதை காலி உருட்டு அள்ளிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு. என்னென்ன சொல்றாங்க பாருங்கன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு நேத்து இல்ல பேசும்போது. நாங்களாம் உண்மையா அனுபவிச்சுதான் சொன்னோம். அவர் சொன்னதுக்கு சொல்லாதான் நான் என்ன டைரக்டர் திரைக்கதை வசனம்லாம் கற்பனையில எதிர்த்துக்கு. பட் என் கண்ணுல ஒண்ணும் சிக்கலையே, அதனாலதான் நம்மளுக்கு அதனால கண்ணாடி நம்பிக்கை கண்ணாடி பார்க்கவும், கண்ணாடி பார்க்கவும், செல்ஃபி எடுக்கவும். ப்ரோ. பொண்ணு பாத்தீங்களா? ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? இல்ல ப்ரோ அதெல்லாம் பர்சனல். இங்க பாருங்களேன், இனிமே யாராச்சும் ஸ்பேஸ்ல வந்து கேட்டீங்க கொண்டுருவேன் உங்களை ப்ரோ சொல்லிவிட்டேன். மான ரெக்கார்ட் இல்ல ஸ்பேஸ் இல்ல, நீங்க ஒரு ஸ்டோரி போட்டிருந்தீங்களே, பையனை வர வச்சுட்டு ஏமாத்திட்டாங்க சொல்லு, மான நஷ்டீடு வழக்கு ஒண்ணு போட்டுருங்க. ஐயா நான் ஒரு பேச்சுக்கு ஒண்ணு போட்டிருந்தேன். அது நானாச்சும் ஒரு நல்ல போஸ்ட் போடுறேன், ஒருத்தன் கமெண்ட் போறான்னு கிடையாது. நான் இந்த மாதிரி ஏதாச்சும் கொஸ்டின் போறேன், அதுல வந்துடுறேன். எங்க இருந்து வரேன்னு தெரியல, பொண்ணு அப்படின்னு பொண்ணு அந்த வரண்டா கமெண்ட் வந்துடுறாங்க. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதுலயும் லைக் இப்பெல்லாம் பாசிட்டிவ் பப்ளிசிட்டி விட நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் ஃபேமஸா வராங்க, தெரியும்ல? அதான்யா லைக் போட முடியறாங்க. நான் போட்டிருக்கேன், எனக்கு மகேஷ் பாபு மாதிரி இருக்கேன்னு சொல்லி நான் கேட்டு சொல்றாங்க பிராயன்ஸ் அப்படின்னு. நான் எனக்கு தான் போட்டேன். நான் போய் பாக்குறேன் 5 லைக் தான் போட்டிருக்காங்க, 20 கமெண்ட். அது 20 பேர் லைக் போட்டிருந்தேன். இல்லக்கா எல்லாரையும் ஒன்னும் சொல்லலக்கா, பொதுவா சொல்றேன். 20 கமெண்ட் 5 லைக். பாத்துக்க அவங்க நோக்கம் என்னன்னா எப்படி மகேஷ் பாபு யார் சொன்னாரு? எனக்கு அது தெரிஞ்சவன உன்னை மகேஷ் பாபு மாதிரி இருக்கான்னு யார் சொன்னா? அதெல்லாம் வந்து கம்மியில விளக்கும் போது டாக்டரா பசங்க சொன்னாங்க. ஒரு சைடு தானா ப்ரோ? என்ன புத்தர் என்ன மகேஷ் பாபு ஒரு ஆக்டர் பாக்க. நான் ஒன்னு சொல்லிட்டேன், மகேஷ் பாபு சார்மிங் ஆக்டர். இரு பிரேம, நான் மகேஷ் பாபோட அழகா தான் இருக்கேன். அப்புறம் முடிஞ்சா மகேஷ் பாபு கூட நான் சூப்பரா இருக்கேன். மகேஷ் பாபு கூட வந்து கேட்டுட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கு தூக்கம் வராது. பரவாயில்ல ப்ரோ எனக்கு நான் என்னோட செல்ஃபை நான் விட்டு கொடுக்கணும்னு அவசியமா கிடையாது. நான் என்ன சொல்ற ப்ரௌடா சொல்லிப்பேன். நான் யாரையும் இன்சல்ட் பண்ண மாட்டேன், டிகிரேட் பண்ண மாட்டேன். நான் பெட்ரு தான், முடிஞ்சு எவ்வளவுதான். நான் மகேஷ் பாபோட பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது நான் நல்லா தான் இருக்கேன் என் வயசுக்கு, இன்னும் அவர் வயசுக்கு. ஏன்னா நிறைய பேர் என்ன 26 22 சொல்லியிருக்காங்க. நிறைய கேர்ள்ஸ் வந்து 20ன்னு சொல்லுவாங்க, பசங்களே 25ன்னு சொல்லுவாங்க, 24ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல என்ன ஆகணும்? விடுச்சா அப்புறம் ஏன் மகேஷ் பாபு தூக்கிச்சு மகேஷ் பாபு காரு அப்படின்னு சொல்லணும். அதுதான் நான் கமெண்ட்ல சொன்னல, நீ ரொம்ப அழகா தான் இருக்க, நீ கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா இல்லையா நானு? ஆமாங்கக்கா.
இல்லக்கா இப்பெல்லாம் மெச்சூர் ஆயிட்டோம்ல, அதனால இப்பெல்லாம் அதெல்லாம் எதுவுமே தட்டி விட்டு போயிட்டா இருக்கிறத சொல்லு, என்ன செல்லமுடியே சொல்லிட்டு போ, கவலையே கிடையாது அப்படின்ட்டு அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு நல்லா முத்தி அடைச்சிட்டேன், நித்யானந்தம். அவ்வளவுதான், ஜாலியா இருக்கணும். வந்தம்மா நம்ம லைஃப நம்ம ஜாலியா வாழ்ந்தோம்மா, போயிட்டே இருக்கணும். அதேதான் தம்பி, வியாபாரம் உங்களுக்கு எடுக்கணும். தெரியாம அப்படி தாட் இருக்கிற நான் ட்விட்டருக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதுதான் தப்பாய் போச்சு, ஒரே டாக்ஸிக். ட்விட்டர்லாம் அப்படிதான், ட்விட்டர்லாம் வந்து நம்மள குண்டு கொலையெடுத்துருவாங்க. ஏன்டா வந்தோம்னு வருத்தப்பட வைக்கிற அளவுக்கு பண்ணுவானுங்க. அப்படிதான் அப்படிதான் ஒரு தடவை நான் ஒரு சமயம் அனுபவிச்சுக்கேன். ஆனா என்ன பண்ண, மொத்தம் பிளாக் முடிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த அந்த இதெல்லாம் இல்ல, யாரெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகலே பிளாக் போடு, யோசிக்கவே மாட்டேன். அதுதான் பண்ண டக்கு டக்கு முடியல, நான் டக்குன்னு block. பிளாக் பண்ண மாட்டேன், அதுதான் பிரச்சனை. அதெல்லாம் ஏன் எவன் வந்து நம்ம கூட வந்து ஐயோ ஏங்க என்ன பிளாக் பண்ணி நான் போய் சூசைட் முடிக்க போறேன் அப்படின்னா, பண்ணிட்டு சாவு சாவு அப்படி சொன்னோட சாவுன்றுவேன். அப்படி இல்லையா, இல்ல ப்ரோ, அடுத்தது வேலையை பார்த்துட்டு போ. கிரி ப்ரோ, அப்படி பார்த்தா ம் சின்மயிலாம் ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் 150 பேரை பிளாக் பண்ணிட்டு இருக்குது அந்த அம்மா. ஆமா, அப்ப அந்த பிளாக் மாதிரி பட்டனே எவ்வளவு தேஞ்சு ஜாலியா இருக்கு. போயிடுதாமே. என்ன ப்ரோ பிரேம் ப்ரோ? பிளாக் பட்டனே தேஞ்சிதாமே ப்ரோ, அந்த அளவுக்கு பிளாக் ஆமே. அந்த மாதிரி சொல்லுது, 100 நாளைக்கு 100-150 பேரை பிளாக் பண்றா அப்படின்னு இன்டர்வியூலயே. அவ்வளவு வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கு ட்விட்டர்லன்னு அர்த்தம். கரெக்ட் கரெக்ட், அது உண்மைதான். மணி, மணி இவ்வளவு நேரம் கூப்பிட்டு வர, இப்ப என்ன வந்திருக்க, என்னைய வச்சு 2 செஞ்சு வர வந்திருக்க, இவ்வளவு வன்மத்துல காயம் பாருங்க. கரெக்டா மணி, நீ எதிர்பார்த்துட்டு இருந்த ரொம்ப நேரமா, இப்பதான் வந்திருக்க. நான் மகேஷ் பாபுன்னு சொல்லவே கிடையாது. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டுறியா? நைட் ஆனாலே தட்டிக்கிட்டே இருக்க. இல்ல இது வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் சாங்கு, அது குண்டூர் காலத்துல உள்ள பாட்டு. அவரு தெலுங்குல தட்டுறாரு, நீங்க தமிழ்ல தட்டுறீங்க, ஹீரோ ஆயிட்டீங்க. டெய்லி ஒரு போட்டோ தான். ஆமா, எடுத்து போடுவோம், போன் இருக்கு, நல்ல குவாலிட்டியான போனு, செல்ஃபி எடுக்க நல்லா இருக்கு, போட்டுடுவோம். என்ன பண்ண போறாங்க, தட்டி விடுவோம். இன்னும் நாளைக்கு வீடியோ எல்லாம் வேற எடுக்கணும், டயலாக் கூட இருக்கு, லோடிங்ல இருக்கு. இன்னைக்கு தம்பி போட்டோவை பார்த்துட்டு இன்னைக்கு எத்தனை டிஎம் வந்திருக்குமோ தெரியல கேர்ள்ஸ் கிட்ட இருந்து. அதுக்குதான் கமல் வாய்ஸ்லயே சொன்னேன், தயவு செய்து விருப்பத்தாத வர டிஎம் எல்லாம் எல்லாம் அக்கா ரேஞ்சுக்கு வருது. எல்லாம் எடுத்து ஃபேக் ஐடியான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணு ப்ரோ. இல்லையா எல்லாம் பேட்டரியோட செட்டில் ஆனா பரவாயில்ல, என்னையா அதான் அந்த மாதிரிலாம் இல்லையா. ஆமா, இடையில ரொம்ப நேரம் பிஸியா இருந்த தம்பி, அப்பயே யோசிச்சேன், போட்டோ வேற போட்டிருக்கான், இடையில ரொம்ப பிஸியா இருக்கான். சரி ரைட்டு. இல்ல நான் இன்னைக்கு வெயில்ல சின்ன பணா மாயுது காஞ்சி கருவாடானது எனக்கு தான் தெரியும். இங்க என்னன்னா ஜாலியா இருந்தேன், கடலை போட்டங்கிறிய. யாருக்கு தெரியும் தம்பி, அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் இன்னைக்கு அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்தது உன் போட்டோக்கு, அவ்வளவு வரவேற்பு. பார்த்தேன் வரவேற்ப. கமெண்ட் போட முடியாத பெண்கள் வந்து உனக்கு டிஎம்ல பேசி இருக்கலாம்ல. கிழிச்சாங்க, கனவுதான். இதுல என்னைய வேற கமெண்ட் எல்லாம் போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டான். நான் எங்கே ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் ஒன்லி இது மட்டும் தான், கேர்ள்ஸ் தான், பாய்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. நான் அதுக்கு போடல, ஏஜுக்கு தான் போட்டேன், ஏன்னா வன்மத்தை கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த போஸ்ட் வேற நான் பார்த்தேனே, ஏஜ் போஸ்ட். அன்னைக்கு வந்து அப்படிதான் ஒண்ணு வன்மத்தை டபக்குன்னு கொட்டிட்டு போகுது, பாம்பு குத்துற மாதிரி. 50 46 பார்த்தேன் கமெண்ட். அதெல்லாம் சர்க்காசம். ஆனா பசங்க, எனக்கு அதுல 2-3 பசங்க போட்ட கமெண்ட் தான் 22 24 அடி. ஆஹா, போதா கெத்தா நடந்து வர்றான், கேட்ட எல்லாம் கடந்து வர்றான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தேன். அதுதான். ஆனா எங்க யூடியூப்ல வந்திருக்கும், மணியே பாப்பாப்ல 20 21 அப்படின்னு, அப்படியா அப்படிமாங்க. சொல்லுயா 11 சொல்லு, நம்புறோம். நான் எங்கேயா சொன்னேன், சொல்றாங்கன்னு சொன்னீங்க, அப்படி எல்லாம் சொன்னானுங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. 26 சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அதான் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நடந்து போ, என்ன
அதெல்லாம் என்ன அதெல்லாம் தேவை கிடையாது. இன்னுமே நான் காலேஜ் படிச்சுட்டு தான் நம்பிட்டு இருக்காங்க. என்ன பண்றது விடு. அப்படிதான் இருக்கு. ஒரு வகையில அதெல்லாம் நல்ல காம்ப்ளிமெண்ட் தான். ஆனா ஒரு பக்கம் பார்க்க உன்ன வடக்க மாதிரி தெரியுதே. முத்துக்கம் ஐயோ இதெல்லாம் சென்னையிலே கேட்பாங்க ஹிந்தி வேலை அப்படி நான் தமிழ் வேலை அப்படின்ட்டு வந்துருவேன். என்னைய இல்ல பத்தி ஏன்டா அப்படி கேட்டீங்க? ஒரு வாயில ஆண்டி கொஞ்சம் 2 கேட்டுச்சு ரூபாய்க்கு வெத்தலை வாங்கி போட்டேன்னா வடக்கம் தான். आपका कौन है कौन ऐसे எங்கம்மா தராங்க பண்டிகை காலத்துல என்கிட்ட கேட்டுச்சு ஒரு ஆண்டி கேட்டு சென்னையில இருக்கும்போது ஹிந்தி வாழா நெய் 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 தமிழ் வாழா அப்படின்ட்டு வந்தேன். அது இப்படியே பாக்குது. என்னைய பார்த்தா ஹிந்திக்கார மாதிரியா இருக்கு. பாவிரா ஹிந்தி எதிர்ப்பாளன் நானு. என்ன ஃபுல்லா ஆன்ட்டியா அவன்கிட்ட பேசுதாங்களே என்ன? இப்பெல்லாம் கிடையாது. ஹலோ ஏதோ ஹலோ ஒரு வார்த்தை ஒரு நிமிஷம். யார் அது அப்படி சொன்னது இப்போ? மணி 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 ஓ, அப்ப அவர்கிட்ட பேசுறவங்க எல்லாரும் ஆன்ட்டியா? இல்லங்க உங்களை சொல்லலைங்க. இப்பதானே சொன்னீங்க. உங்ககிட்ட அது ஸோ எப்படி நான் ஆன்ட்டிக்கு உங்க மட்டும் இல்ல பேசுறாங்க? சிஸ்டர் உங்களை சொல்லல, நான் சொல்றது வெளியே சொல்றேன். நேர்ல பார்த்து அது பேசுறாங்க. எப்படி புரியல பேசுறாங்கன்னா இந்த அக்கா பேசுறாங்க, அதுக்கு முன்னாடி ஏமா அக்கா பேசுறாங்க, இன்னும் ஒரு சில பேர் அவங்களால ஆண்டின்னு சொல்ல என்ன என்ன இல்ல நோக்கத்துல சொல்லு. சொல்ற? இல்ல இல்ல நான் இவங்கள மணி காரணம் மணி கேட்காதீங்க, நீ அடிங்க என்ன அவனை. நீ என்ன மணி ப்ரோ காரணம் நீ கேட்காதீங்க, கரெக்டா அடிங்க. தான் நான் ஒரு பஸ் சொல்லியிருக்கிற ப்ரோ. ஸ்டாண்டு போனேன், என்கிட்டயா ஒரு ஆன்ட்டியா ஓடி வந்து பேசுறாங்க, நீ தானே சொன்ன? இல்ல இல்ல மணி ப்ரோ கரெக்டா தான் சொல்லியிருக்கிற ப்ரோ. என்ன ஐயா சொல்றேன்னா இதெல்லாம் என்ன பஸ் ஸ்டாப் சதீஷ் ப்ரோ? போறான், பஸ் ஸ்டாண்டு போனான்னா ஏதோ ஒரு ஆன்ட்டி வந்து வாலண்டியரா வந்து பேசுவாங்களாம். அதை பஸ் சொல்றேன். ஸ்டாண்டு போனா நான் சொல்லவே இல்லை. எதுக்கு பஸ் ஸ்டாண்ட் உள்ள கொண்டு வர? உன் இல்யூஷனும் உன் கற்பனையில பத்தியா பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்துருவேன், பாத்ரூம் கொண்டு வந்துருவேன், எல்லாம் கொண்டு வந்துருவேன். நான் சொன்னது என்ன நடந்து சொல்லுவ? போய் ஏதோ ஒரு தெருவுல இவர் பஸ்ல நின்றுகிட்டு இருப்பாராம், ஒரு ஆன்ட்டி உட்கார்ந்து இருப்பாங்களாம், உட்காந்து தம்பின்னு சொல்லுவாங்களாம். சொன்னேன்ல நீலாம். எங்கேயா சொன்னதெல்லாம்? ஐயோ என்ன இப்படி உருட்ட? ஐயோ அநியாயத்துக்கு உருட்டுறியா நீ? நீ என்ன பண்ணுவாங்க, இந்த ஆயா ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டு இதை எடுத்துருவாங்க கண்டென்ட், அவ்வளவுதான். ஆண்டியுடன் பேசிய கீரி அப்படின்னு எடுத்து டைட்டில் போட்டுருவாங்க ஆமா, நினைக்கிறேன். ரெக்கார்ட் பேசுவாரல்ல. நீ அவனு கிரியேட் பண்ற. ஐயோ எனக்கு வேற ஏதோ சொல்ல தோந்தியா, என் வாயை கலராதீங்க. இனிமே பிரேம வேணாம், நீ ஆரம்பிச்சீன்னா 10 நிமிஷத்துக்கு நான் ஸ்டாப்பா பேசிடுவேன். அதுக்குள்ள போகலாம், நம்ம மட்டும் இல்ல இங்க. கீரினி பாம்பு யாரு? கீரி பிள்ளை பாம்பு ஆகாதுல்ல. இல்ல எனக்கு இதுக்கு டைலாக் வருது, சென்சார் பப்ளிக் கோபி சுதார். அதான் கோபி சுதாகர் சொல்லுவான். இல்ல கோபி சுதாகர் சொல்லுவான்ல, அந்த காமெடி வர மாதிரிதான். யார் அது இன்னைக்கு வந்து ஓகே ஓகே நிறைய பேர் ஃபாலோவர் கொடுத்துருக்காங்க, ஃபாலோ கொடுத்துருக்காங்க. எல்லாம் உனக்கு ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. இஸ் இட்? எஸ். நம்பிட்டேன். ஏலே ஒட்டு கேக்குற ஒட்டு, நீங்க போங்கடா, இன்னுமாடா ஒட்டு கேக்குறீங்க, போய் தொலைங்கடா. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. எந்த ஸ்பேஸ் போட்டாலும் அந்த ஒரு கொஞ்சம் பர்சன் அந்த அதர் லிசனர்ல, அது இங்க வந்து லிசனர்ல கேட்கலாம்ல உள்ள வந்து. அதான் தெரியல என்னதுன்னு. எப்படி ஆரம்பிச்ச பேசு. நல்ல நான் என்னவோ சட்டாலடியா போன நினைச்சேன், நல்ல வேலை கரெக்டா வந்து முடியுது. ஆனா தம்பி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பீக்கா தான் போச்சு. இந்த டாபிக் போனதுனால நிறைய வேற லிசனர் வந்தாங்க இல்ல, நிறைய. ஆமா உடனே அனுப்பிடுவாங்கல்ல, வேலை பக்கத்து ஊர்ல சண்டை நடக்குது, வாழை பார்ப்போம். சண்டை வெடிக்காவுக்கு ஒரு குரூப் வரும், சண்டையில கலந்து கொள்வது ஒரு குரூப் வரும். அந்த மாதிரி அந்த குரூப் தான் நீங்க நிறைய. ஓகேதான். சண்டை நடந்தா ரோட்ல சண்டை நடந்தா நம்ம வேடிக்கை பார்ப்போம்ல. ஓடி வந்துருவானுங்க எல்லாம். நான் இன்னைக்கு வந்து வேற ஒருத்தர் எதிர்பார்த்தேன், அவங்க வரல, வேற ஸ்பேஸ்ல இருந்தாங்க. அது கொஞ்சம் இதா இருந்துச்சு, நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அது ரகசியம். இல்ல இன்னைக்கு போட்டது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காகத்தானே போட்டோம், அதனால கேட்டேன். அது ஓரியன்டா வான்ட்டு வேற ஒண்ணு புரியல. ஆமா ஆமா ஆமா
இது வந்து நான் சொல்லிட்டேனே, இன்னைக்கு வந்து போட்டாதான் கரெக்டா இருக்கும் தான் போட்டேன். இவ பேசுனதுக்கு அப்புறம் வந்து 1-2 பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, இது அன்னைக்கே சொல்லிருக்கலாம்லான்ட்டு. அதுதான் நானும் சொல்றேன், அன்னைக்கே தான் டிஎம் வாங்கன்னு தான் நான் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருந்தேனே. சரி அது அக்கா உடுக்கா, அது விட்டுருக்கா, இனிமே விட்டு சரி, அது ஓகே ஓகே பாத்துக்கலாம். ரைட்டு. நான் சொல்லிட்டு நான் திரும்ப கமெண்ட்ல ஒரு 20 கமெண்ட் போட்டு தொலையாதீங்க எனக்கு. ஆமா, எனக்கு வேற பக். நல்லா பேசிட்டு இருக்கச்சுலயே பேக் போயிடுது, ஒரே பக் இன்னைக்கு. உனக்கே பக்குனா எனக்கு யோசிச்சு பாரு, நெட்வொர்க் இஷ்யூ. நெட்டு முடிஞ்சு நான் கெஞ்சிட்டு இங்க வந்து பார்த்தா ஸ்பேஸ் எண்டு எப்ப எண்ட் ஆச்சுன்னு தெரியல. அப்பதான் ரெக்கார்ட் ஸ்பேஸ் என்ன பீக்ல பிரச்சனைனா போயிட்டு இருந்தது ரீகனெக்ட் தம்பி. பண்ணது. எல்லாரும் ஸ்பீக்கர் ரெக்வஸ்டா வருது, நீ பார்த்தா டப்புனு ஸ்பேஸ் சென்ட் ஆயிடுச்சு. அது அந்த ரெக்கார்டிங் ஸ்பேஸே தான் பிரச்சனை. நம்ம ரீகனெக்ட் பண்ண முடியாது. இதே நார்மல் ஸ்பேஸ்னா ரீகனெக்ட் பண்ணி நான் வந்துக்கலாம். ரெக்கார்டிங் ஸ்பேஸ் வந்து ரீகனெக்ட் பண்ண முடியாது. அதான் நானும் பார்த்தேன். என்னடா கேட்டுக்கிட்டே இருந்தோமே, சக்குன்னு பார்த்தா ஆளை காணாம, வெளியே தூக்கி விட்டாங்க அப்படின்னு பார்த்தேன். ஹலோ, கேக்கு சார், சொல்லுங்க சார். கேரி ஆபீஸ் கால்ல இருந்துகிட்டு நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஓகே சார். அப்புறம் என்ன சார், லோன் அப்ரூவல் ஆயிருமா சார்? லோன் அப்ரூவலா? வரும்போதே அப்படி தடையா வர, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஆபீஸ் எல்லாம் பேங்க்ல மீட் பண்ணணும்னு நினைச்சா வெயிட் பண்ணு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு உள்ள அவரோட அப்படிங்கிற மாதிரி ஸ்பீக்கர் கொடுத்து என்ன பண்றது, நமக்கு இந்த யூஎஸ் டைமிங்ல ஒர்க் பண்றதுக்கு நைட் 12 மணி 12:30 ஆயிருது முடிக்கிறதுக்கு டெய்லி. ஹவுஸ் கோயிங் ஆன் டுடே பிரதர்? ஏதோ வீக்கெண்ட் வந்துருச்சு, அடுத்து ஜாலியா இருக்க வேண்டியதான். ப்ரோ அது கவலைப்படாதீங்க ப்ரோ, கண்ணு மூடி தரகுத்தில 2 நாள் ஓடிடும், அதுக்குள்ளே மண்டே. இல்ல இப்ப கேட்போம், அது எப்படி அந்த ஒர்க்கும் பாத்துக்கிட்டு எப்படி நாங்க பேசுறதெல்லாம் காதுல வாங்கிட்டு இருந்தேன், எனக்கு புரியல. அது மேண்டேட்டரியா அதுல நம்ம இருக்கணும் உள்ள லிசனரா, அதுல நம்ம ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்டா இருக்க தேவையில்ல. அந்த மீட்டிங்ஸ்ல சும்மா காதுல வச்சுட்டு உட்காந்துருந்துட்டு நீங்க பேசுறது இன்னொரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்காக்காரனுக்கு துரோகம் பண்ணிட்டியா? அவங்க ஆத்து நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல, ப்ராடக்ட் டெமோன்னு சொல்லி வச்சு நம்மள போட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. என்னைய கனெக்ட் பண்ணிருக்க வேண்டியதானே, நான் போய் கொஞ்சம் டெமோ காட்டிட்டு வந்திருப்பேன். எங்க ஊர்ல ஒரு ஆத்தர் இருக்காரு, பிக் பாஸ் ஹோஸ்ட். ஒரு 10 நிமிஷம் பேசிட்டா போதும். நீ காமிச்ச டெமோ தான் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருந்தேனே. கடைசி எல்லா கூட்டத்தையும் விரட்டி விட்டு பஞ்சாயத்து ஒண்ணு எல்லா கூட்டத்தையும். Can I talk, baby? I am also talking in English, speaking English. If you give on some times, I talk to your owner and USA owner. That is main important thing. मेरा हिंदी बोलो मालूम आपका नाम क्या ब्रो? बोलो तुम्हारा नाम. हिंदी தெரியாதியா? தொண்டையில என்ன மாட்டிட்டு இருக்கு ப்ரோ, பேச்சு சரியா வர மாட்டுது, என்ன இருக்கு? மாரா தொண்டை क्या throat issue. என்ன இங்கிலீஷ் வருது நடுவுல? இந்த ஆள் மன்னார்குடி வடக்கையா? சின்ன வயசுலயே செட்டில் ஆயிட்டியா? ஜிவிஎம் வாய்ஸ் எடுக்கிறோம், பாதி என் வயசும் பாதி ஜிவியும் பாதி காஞ்சனா வயசுல வருது. ஐயோ காஞ்சனா வாய்ஸ் எடு. ஆமா, ஆல்ரெடி தொண்டையெல்லாம் காஞ்சி போய் தான் இருக்கு, இதுல காஞ்சனா வாய்ஸ் கேடு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன், பிக் பாஸ் வீட்டு இருந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு என்ன சரியான கூட்டம் போல. அது எங்க பாசிட்டிவா போடுவோம், 5 பேர் கூட வர மாட்டாங்க. நெகட்டிவ்ல இன்னைக்கு ஒரே சண்டை இல்ல விடியாங்களா மாஸ்டர் வர்றாருல. எனக்கு ஒரே வாய்ஸ் தான் கேட்ட மாதிரி இருந்துச்சுப்பா கண்ண மூடி கேக்குறப்ப. ஒரு 3 பேர் தான் பேசுனாங்க நீ பேசல. பிரியங்கா அக்கா தான் பேசுன மாதிரி எனக்கு கேட்டுச்சு ரொம்ப நேரம். ஆமா, அது வேற நான் பேசிட்டு இருக்கும்போது வேற பக்ல வெளியே போயிடுறேன். அட பாவீங்களா அப்படின்ட்டு. எப்படி தெரியுமா பேசு, சுபாஷ் சிஸ்டர் வந்துட்டாங்க. சுபாஷ் சிஸ்டரும் கைசனும் சுடு 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 டண்டனக்கா 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 டண்டனக்கா. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பும் வருது, ஒரு பக்கம் பாவமா இருந்துச்சு. என்னடா இப்படி வருது. இதுக்குதான் மூவ் ஆன் ஆகுங்கன்னு ஒண்ணு போட்டேன், அதுக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை தான் தம்பி. மூவ் ஆன் எனக்கு இல்ல எனக்கு சண்டை நடக்கும் போதுதான் என்னடா இது இப்படி அடிக்கிறான் இவங்க. அது சுபாஷ் எல்லாம் சும்மா சுட்டு தள்ளுறாங்க.
பாருங்க சுட்டு தள்ளிடுறேன். இல்ல அவ்வளோ பண்ணிருக்காங்க ப்ரோ. அதான் ஸ்பேஸ்ல அதெல்லாம் சொல்ல வந்தேன். எனக்கு இளவெடுத்த பக்கு போய் பேக் போயிடுச்சு எல்லாமே. ஓகே ஓகே அதை விட்டுருக்கா. ஏன்னா அதர் லிசன்ல கூட யாராச்சும் வந்து கேட்டுட்டு இடத்துல அதான் போய் பேசுவாங்க. இப்ப அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் முடிஞ்சு. முன்னாடி 13 இருந்தது அதர் லிசனர். அதெல்லாம் வருவாங்க. சரி ஓகே, இது அவ்வளவுதான் முடிச்சு. இதுக்கப்புறம் தொடர நான் சொல்லிட்டேன். ஓகே என் பேச்ச அவ்வளவுதான் கேளுங்க. முடிஞ்சு. யாரு ட்ரிகர் பண்ணாலும் இனிமே வேகேட் வந்து போட்டாலுமே அதை விட்டுருங்க. என்னைய கூட தான் 10,000 வாங்கிட்டேன்னு சொன்னானுங்க. எடப்பா இன்னும் அந்த 10,000 மீட்டர் வச்சுட்டு பேசிட்டு இருக்கானுங்க. நான் எங்கடா 10,000 வாங்கினேன். என்னோட மொபைல் இஎம்ஐ இப்பதான் கட்டி முடிச்சேன். இந்த மாசத்தோட தான் என் போன் என் கைக்கு வருது. 40,000 போனு. ஓ 40,000 உனக்கு கிஃப்ட் பண்ணாங்களா? ஓகே. ஆமா ஆமா ஆமா, இதுல கொரியர்ல வந்துச்சு. அதுல வாங்கி போட்டிருக்கேன். நாங்க அவ்வளவுதான். பேசுறோமே டெய்லி ஸ்பேஸ்ல யூடியூப்ல எங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டியா? எனக்கே அந்த தாட்டி என்ன நாரப்பைய வந்து $30 பிடிச்சிக்கிட்டான் தெரியுமா? $30. என் கலெக்டர் என் வயிறு எரியுதுலன்னு சாபம் விட்டுருக்கேன். யூடியூப் காரனுக்கு $30 பிடிச்சிக்கிட்டான். அதுல பேங்க்ல வேற $500 எடுத்துக்கிட்டான். எவ்வளவுதான் ப்ரோ வருது யூடியூப்ல? இந்த அவ்வளவுதான் கடைசி இந்த மூணு பேமெண்ட். இந்த மூணாவது பேமெண்டோட காலி. இதுக்கப்புறம் வியூஸும் கிடையாது, காசும் கிடையாது. எவ்வளவுதான் வந்து இதுக்கு முன்னாடி மாசம் 4.5 lakhs அவ்வளவுதாங்க. வேற கண்டென்ட் ஏதாவது யோசிச்சு அது பேஸ்ல நீ ரெகுலரா போட ஆரம்பிக்கலாம்ல. நான் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் வேற கண்டென்ட். அதான் மீட்டிங் முடிஞ்சிருச்சுல, சோ நீ வேற ஏதாவது கண்டென்ட் யோசிக்கலாம். இப்ப நிறைய பேர் வேற டாபிக்ல போடுறாங்களா, அந்த மாதிரி நீ யூனிக்கா நான் வேற கண்டென்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டேங்க. வேற கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணியே 3 வாரம் ஆகுது. நீ வேற அதான் நான் பாக்கல. நானே சொன்னல நேத்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். இதுக்கு முன்னாடி மந்த்ல எவ்வளவு வந்தது உண்மையா சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி கிடையாது. ஐயோ நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பார்த்ததுங்கிறது இந்த சீசன்ல தான். அதுவும் எவ்வளவு வந்தது பேமெண்ட் அதுதான் கேக்குறேன். இத சொல்ல முடியாது, ரெக்கார்ட். ஆமா ஆமா, இதெல்லாம் இது வந்து சொல்ல முடியாது. சரி சரி, கம்பெனி சீக்ரெட்டா? கேட்டுக்கோங்க, டிஎம்ல கேட்டுக்கோங்க. சரி சரி. இல்ல ஸ்பான்சர் எவ்வளவு வந்துச்சு? ஆமா ஸ்பான்சர் வந்துச்சு. ஆச்சி மிளகாத்தூள், அம்மன் டிஆர்ஒய். என் மனசாட்சியே இல்லாம கேட்கிற ஸ்பான்சர் வந்துச்சான்னு. நம்மள வேணா இது பண்ணுங்க அது பண்ணுங்க, ஸ்பான்சர் வந்துச்சான். ஆயா குரூப் உனக்கு ஏதாவது பே பண்ணிருக்குன்னு சொன்னாங்க. ஆமாமா பே பண்ணிருக்கு. அவளுங்கதான் போய் மாலதீவ்ஸ்ல ஜாலியா இருக்காளுங்க. எனக்கு வந்து பே பண்ணாங்க. கூட்டு போல வருத்தமா? ஆமா வருத்தம் தான். எங்க அம்மா லாக்கு போட்டியாட்டு வர. சரி திட்ட போது இப்ப கழுவி வித்த போது மீ இங்க மோ கதவு இருக்கிறா தப்பா போட்டுச்சு. கதவு தரமா? ஏமா தப்பா போட்ட? துற உள்ளதானே தாப்பா போட்டிருக்க. நீ தான் தாப்பா போட்டிருப்ப. சொல்லுங்கப்பா. தம்பி பேசாம ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்க, அம்மாட்ட அடிவாங்க. அத எங்கம்மா உள்ள தப்பா போட்டு யாரா தப்பா போட்டதுங்குது. ஏன்னா ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் இன்னும் 2 நாள் தான் இருக்கா. அது கிளம்பிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு. அது வேற வீடியோ எடுக்கணும், வீடியோ ஃபுல்லா கவர் பண்ணி எடுக்கணும். நான் வேற மாசம் ஒரு வீடியோ யோசிச்சு வச்சிருக்கேன், அது வேற எடுக்கணும். இந்த மாதிரி எக்கச்சக்க வேலைகள் இருக்கு. அதுல பஞ்சாயத்து இப்ப முடிச்சுட்டு போயிட்டு அந்த டெம்ப்ளேட் எடுத்து போட்டு போ பஞ்சாயத்து முடிச்சுட்டு போ. சரி ஓகே, நான் தூங்க போறேன். குட் நைட். சரி ஓகே ஓகே. அது என்ன பிரேம் ப்ரோ, என்ன ப்ரோ நாளைக்கு லீவா? ப்ரோ இன்னைக்கு வேலையே முடியல ப்ரோ, நான் அப்படியே பண்ணிட்டே கேட்டுட்டு இருக்கேன். அது சரி.
ஆனா உங்களை பார்த்தவன சொல்லுவாங்கல்ல ஐடில உனக்கு என்னப்பா ஐடில வேலை பார்க்குற ஜாலி தானே. அப்படிதான் சொல்லுவாங்க. முட்டை போடுற கோழிக்கு தான் அந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? அவன் உள்ள இருந்து பார்த்தாதான் தெரியும், வெளிய இருந்து பாக்குறப்ப நல்லாதான் இருக்கும். அதுக்கு பிசினஸ் பண்ணிட்டு போயிடலாம் ப்ரோ. எவனுக்கும் கை கட்டி பதில் சொல்லாம ஜம்முன்னு நம்மளே ராஜா. அதான் பண்ணோம். கரெக்ட். எவன் கேக்குறாங்க? அது எல்லாராலையும் முடியாது ப்ரோ. பிசினஸும் சாதாரண விஷயம் இல்ல ப்ரோ. கொஞ்சம் இதனால முடிஞ்சிடும். எல்லாத்துலயும் கஷ்டம் இருக்கு ப்ரோ. அதையும் தாண்டி வந்தாதான். ஆமா. அப்புறம் என்னப்பா முடிச்சுக்கலாம்ல? மத்தவங்க எல்லாம் வரும், இவன் நம்மள கண்டுக்கவே இல்லை இன்னைக்கு. விட்டுட்டான், ஸ்பீக்கர் கூட கூப்பிடல. என்னது 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 என்னது? உன்னையதான் சொல்றேன். வெய் சொன்னீங்கன்னா நான் கழுவி போறோம். உன்னையெல்லாம் எத்தனை தடவை இன்வைட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படியா? உன்னை ஸ்பீக்கருக்கு எத்தனை தடவை இன்வைட் பண்ண தெரியுமா நானு? சாரியா, நான் இதுல போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன், பாக்கல. நான் ஸ்கிரீன் ஆன் பண்ணல, லாக் பண்ணி. தப்பு உன் மேல வச்சுக்கிட்டு என் மேல அடியாயத்துக்கு பழி பேசுறியே. பொய் கூட எல்லாருக்கும் அதெல்லாம் கேட்டேன். பொய்யெல்லாம் நான் சொல்லல. அப்பப்போ ஓபன் பண்ணி பாப்பேன். 75 பேர் 100 பேர்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு ஸ்பேஸ்ல பார்த்தேன். அவ்வளவுதான் இருந்துச்சு. திடீர்னு ஞாபகம் வந்துச்சு பாரு. அதுதான் 4 8 இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியே ஜாயின் பண்ணிருக்கேன். நான் டென்ஷனா இதே சரி பேசுறது நீங்க அப்படியே கேட்டே வேலை செய்யலான்னு பார்த்தேன். இன்னைக்கு மத்தவங்க பேசுறதுக்கு வேலையே இல்ல ப்ரோ. மத்த மீன்ஸ் ஏன்னா அது பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் பேசுறதுக்கான வேலை இல்லை. நான் தான் யாருக்கு கான்ஃபிளிக்ட் இருக்கோ அவங்கள மட்டும் பேச யார் விட்டேன். பாதிக்கப்போ அவங்கதான் பேச முடியும். எல்லாரும் இப்ப எனக்கெல்லாம் நானா யாரையுமே என்ன திட்டவே இல்லை. அப்ப நான் போய் என்ன பேச முடியும்? என்ன ஏன்னா சண்டை நடந்துதான் சண்டை நடந்துதான் சண்டை தான் ஒரு மாதிரி ஆரம்பிச்சு ஒரு மாதிரி போய் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுக்க விடல. சண்டை பர்சனல் டாக்கும் இது பண்ணிக்க வரல. யார் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுக்கினாங்க? அது என்ன நடுவுல அர்ச்சனா ஃபேன்ஸ் எல்லாம் வந்தாங்க போல. செப்பரேட் அர்ச்சனா ஃபேன்ஸ். யாருக்கு சப்போர்ட் வந்தாங்க? அது வேணாம், முடியாது. ரெக்கார்ட்ல இருக்கு, நம்ம தனியா பேசிப்போம். மறுபடியும் அது இதே எடுத்துட்டு போய் சொல்லுவானுங்க. அட சொல்லிட்டோம் ப்ரோ, அப்பதான் நம்மளுக்கு பப்ளிசிட்டி. இப்பதான் ஓஞ்சிருக்கு. நோட் பண்ணி பாத்து நம்ம நீதான் விஜய் டிவி மாதிரி ஒரு கலகத்தை உண்டு பண்ணி விட்டா எம்புட்டு ஆடியன்ஸ் வராங்க பத்தி பேசுக்கு. பிக் பாஸ் ஹோஸ்டாவே கரெக்டா மாறிட்டு இன்னைக்கு மாதிரிலாம் ஆக்கிட்டாங்க. கடைசியில இந்த பக்கம் திரும்பினா இவங்க அந்த பக்கம் திரும்பினா சரி பின்னாடி திரும்பணும்னு பார்த்தா இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க இன்னைக்கு. தப்பு பெருசா பேண்ட் பெருசான்ற மாதிரி மாத்தி மாத்தி. அதேதான், யாரு பெருசா அடிச்சு காட்டு. இதுல இன்னொரு வேற இங்கன்னா பேசிட்டு இருக்கேன். இதுல டிஎம்ல வாய்ஸ் மெசேஜ் வேற வருது. நானே பேசிட்டு இருக்கேன். நான் எப்படியா அதெல்லாம் கேக்குறது? டிஎம்மா வந்து குஞ்சு காலையில இருந்து எவ்வளவு டிஎம் தெரியுமா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஐடி. என்ன போல பிரச்சனை, என்னாச்சு பிரச்சனை, உங்களுக்கு எதுவும் சண்டையா, கத்தியில சொல்லிட்டேன். இருங்க, நான் இத்தனைக்கும் இருந்தாரு என் வீட்டு வேலை விஷயமா வெயிலையும் எதுலையும் நின்றுட்டு போன சும்மா ஆன்லைன்ல இருந்தோம். டிங் டிங் டிங். இருங்கடா, என் சிச்சுவேஷன் தெரியாம நீங்க வேற. நான் வேற வீடியோ போட்டு தொலைஞ்சிட்டேன். நான் போஸ்ட் வேற அது வேற பாத்துட்டேன். அது வேற வியூஸ் வந்துச்சு. அது 5000 போயிட்டு அது வேற 6000 போயிட்டா. அது நாளைக்கு 10K வந்துடும் போல. அதுல எல்லாம் வந்து புள்ளி கேங்ஸே ஆர்டி பண்ணிருப்பானுங்க, புக் மார்க் பண்ணி வச்சிருப்பானுங்க. அந்த வீடியோ போட்டு ட்வீட்டா? எனக்கெல்லாம் ஒரு பிக் பாஸ் ட்வீட்டும் காமிக்க மாட்டேங்குது. உனக்கு மட்டும் காமிக்குதா ரெகுலரா? எந்த பிக் பாஸ் ட்வீட் இல்லையா? இப்ப நான் எல்லாத்தையுமே மியூட் பண்ணிட்டேன். பிக் பாஸ் முடிஞ்சோமே பிரதீப் ஃபேனா இருந்தாலும் சரி, அங்க பக்கம் பூர்ணிமா மாயா யார் ஃபேனா இருந்தாலும் அந்த போஸ்ட் ஃபுல்லா மியூட் பண்ணிட்டேன். எனக்கு இப்ப எதுவுமே காமிக்கிறது இல்லை பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட. நீ போட்டா மட்டும் தான் காமிக்கும், மற்றபடி வேற யார் போட்டாலும் எனக்கு காமிக்காது. அப்படி பண்ணி விட்டு போங்க. அதை விட்டுட்டு இன்னும் என்ன முடிஞ்ச 2 மாசம் ஆக போகுது. அடிக்ஷன் ஆயிட்டாங்க. தெரியுதா அவனுக்கு? இதுல வந்து நிறைய ஒரு சில பேர் அடிக்ஷன் ஆயிட்டாங்க. ஸ்பேஸ் இல்லாம இருக்க முடியல. ட்வீட் வந்து கரெக்ட் தான். என்ன நடக்குது
இவனுங்களுக்கு இந்த உள்ள இருக்கிற வன்மத்தை வந்து கொட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும். அதுக்கு ஒரு 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 ஆளை பிடிச்சி வச்சுக்கிறானுங்க, ஒரு ஹீரோவை பிடிச்சி வச்சுக்கிறானுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆளை சப்போர்ட் பண்றேன்னு பேர்ல வன்மத்தை கொட்டுறானுங்க, அவனோட வன்மத்தை. அவ்வளவுதான். இன்னொன்னு மணி, இவங்களுக்கு என்னன்னா வந்து பர்சனலா சண்டை போட்டுக்கிறானுங்க. அதை வந்து எங்க இப்படி பேசி இது பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பிரச்சனை. இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ உனக்கு என்னை பிடிக்கலன்னு வச்சுக்கேன், என்ன நீ எப்படி டார்கெட் பண்ணி அடிக்கலாமோ அதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு எங்கேயாச்சும் இடம் கொடுத்துட்டோன்னா அடிப்பாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல. எனக்கு ஒரு கேரக்டர் பிடிக்கலன்னா பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன். அது கூடவே வச்சுக்கிட்டு ஏன் தூக்கி வேதாளம் சொந்த கதையா இது பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. அவ்வளவுதான். ஆமாயா, நீ பிளாக் பண்ண கேரக்டர் இப்ப வேற மாதிரி ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு, வேற ஸ்பேஸ். என்ன யாரு? இல்ல, நீ வேணாம் பிளாக் பண்ண கேரக்டர் வேற ஸ்பேஸ்ல போய் வேற லெவல் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா, மஞ்ச சட்டை. கேள்விப்பட்டு தான் இருக்கேன், கவலையே கிடையாது. எங்க அவர் இருக்காருங்க, ஏங்க லிசன்ல அவர் இருக்காருங்க, கொடுங்க. ஏங்க அவர்கிட்ட கொடுங்க, நல்லா பேசுவாரு. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. நீ வேற நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு எதுவுமே தெரியாது, சொல்றதெல்லாம் நம்புவான் பாப்பா. நான் சிரிச்சுக்கிட்டே தான் பிரதீப் மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருப்பேன். எப்போ அடிக்கணுமோ அப்போ அடிச்சு விட்டுருவோம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். காட்டிக்க மாட்டேன், அவ்வளவுதான். உங்க உருட்டெல்லாம் என்கிட்ட உருட்டுனா விலைக்கே ஆகாதுப்பா, யாரா இருந்தாலும் சரி. அதெல்லாம் நானே உருட்டிருக்கேன், என்கிட்ட வந்து உருட்ட கூட. புதுப்பேட்டையில வரும்ல அது மாதிரி. குட்டெல்லாம் ஒரு லிமிட்டு தான், மாத்துற மாதிரி தலைவலிச்சா போட்டுக்கிற மாதிரி வச்சு எடுத்தா சாப்பிடுற மாதிரி வந்து பார்த்தோமா ஃபன் பண்ணாம போயிட்டே இருக்கும். நிலையே கூடியிருந்து பைத்தியம் தான். நானே இப்போ 1 இயரா தான் ட்விட்டர்ல இருக்கேன். அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கே ஒரு ரொம்ப டாக்ஸிக் ஆன மாதிரி தோணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பெருசா எதுவுமே தோணாதான். இன்ஸ்டாகிராம்ல இருப்போம், அவ்வளவுதான். ஃபேஸ்புக்லாம் டீஆக்டிவேட் பண்ணியாச்சு. இன்ஸ்டாகிராம் சும்மா அதுல மீம்ஸ் பார்த்துக்கிட்டு இல்லை ஏதாவது ஒன்று பார்த்துட்டு ஜாலியா இருப்போம். இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ரொம்ப டாக்ஸிக்கா ஃபைட் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டு நம்மளையும் தூண்டுறானுங்க. நம்ம பேசாம இருந்தாலும் பண்ணி தான் பாரு அப்படிங்கிற நம்மளையும் தூண்டுறானுங்க. அதுக்கு அதெல்லாம் இடம் கொடுக்காம போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அது கொஞ்சம் கொடுத்தேன். யார் யார் சாப்பிட்டு இருக்குது? நீதான் மைக் ஆன்ல இருக்கு. இல்ல யாரோ ஒண்ணு கீச்சு கீச்சின்னு சவுண்ட் இருக்குது. பிரேம தான் பண்ணிட்டு முத்த காட்சிகளா ப்ரோ? நீங்க வேற லேப்டாப் சவுண்ட் ப்ரோ. அது இல்லையே, தெரியலையே. லேப்டாப் பட்டன் தட்டுற சவுண்ட் ப்ரோ. அது ஐடினால முத்த காட்சிகள் தானே. என்னங்க இதான் சொல்றீங்க? பிராண்டிங் போடு, இதை வச்சு சண்டை போடலாம். எப்படி நீங்க ஐடினா இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சண்டைய ஆரம்பி. இதான் பிக் பாஸ். எப்படி என்ன ஸ்டாம்பிங் பண்றீங்க, என்ன எப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு ஆரம்பிச்சிடாங்க. ஆனா தெலுங்கு ஃபேன்ஸை கவர் பண்றதுக்கு மகேஷ் பாபுன்னு போட்ட பாத்தியா நீ? நான் பொய் சொல்றேன்னு நினைச்சேன். உண்மையிலேயே வந்து ஆந்திரா பசங்க வேலை பார்க்கும்போது 2 பசங்க ஆந்திரா பசங்க 2 பேருமே தான் சொன்னாங்க சைடு ப்ரொஃபைல்னாங்க. அதனால சும்மா போட்டு விட்டேன். எனக்கு அப்படி ஃபீல் ஆனதே கிடையாது. நான் சொன்னோன்னா அப்படி போட்டுட்டேன். எனக்கு அல்லு அர்ஜுன் தான் பிடிக்கும். இந்த ஆந்திராவில் அல்லு அர்ஜுன் பிடிக்கும். நாகார்ஜுனா ரொம்ப பிடிக்கும். அது இந்த ரட்சகன் படத்துல இருந்து ரொம்ப பிடிக்கும். வெங்கடேஷ் யாரு? வெங்கடேஷ் யாருன்னே தெரியாது. அவருக்கு வெங்கடேஷ்னா யாருன்னே தெரியாது. மூஞ்ச பத்தாலே இரிட்டேட் ஆகும். வெங்கடேஷ் எல்லாம் தெரியும். வெங்கடேஷ் எல்லாம் தெரியும். இந்த படத்துல நடிச்சாரு அவர் தானே. இந்த என்ன வெங்கடேஷ் யாருன்னு சொல்றேன். இந்த ஒரு கொல்லிமலை காடுன்னு தமிழ்ல டப் பண்ணி இருந்துச்சு, அந்த படத்துல நடிச்சவர் தானே. அவர் இல்ல, ஹைதராபாத் மேட்ச் அப்போ ஹைதராபாத் மேட்ச் அப்போ ஸ்டேடியம்ல கொடியாட்டுவார் தெரியுமா ஒருத்தர்? அவர் தான். ஏன் படத்துல நடிச்சது? நீங்க என்னையா படம் பாக்குற? வெங்கடேஷ் நீ தெருவுல சொன்னா தெரியும். கொல்லிமலை காடு
இதை போட்டு மூடுன்னா எனக்கு எப்படி நீ தெரியும்? போடு, அது வருதா இல்லைன்னு மட்டும் பாரு. தமிழ்ல வரும். நிறைய டப் படமா பார்ப்ப போல. அன்னைக்கு கூட நாகார்ஜுனா படம் ஏதோ ஒரு படம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க சொன்னீங்க. ஆமா. அது இதெல்லாம் கொன்னுட்டாங்க படம். என்ன ஆனா படம்? பேர் என்ன? ரொமான்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் சாமி ரங்கா. பழைய படமா? இப்ப வந்ததுதான் தீபாவளிக்கு, அதுக்கு பொங்கலுக்கு பாலையாக்கு வாய்ஸ் விட்டானே, கோஸ்ட்னு அதுக்கும் ஒரு வாய்ஸ் படம் இருக்கும் கொடுத்துருக்கேன். பாரு. என்ன படம்? கோஸ்ட் கோஸ்ட். என்னமா இவங்க எது எடுத்தாலும் வேஸ்டா தான் இருக்கு, கொடூரமாவும் இருக்கு. முடியல. ஏதோ 1-2 படம் தான் நல்லா இருக்கு. நீங்க எடுத்தாலே எல்லாம் ஒரே எல்லா தான். இண்டஸ்ட்ரியுமே அப்படிதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழும் மலையாளம் கூட தேவலாம் போலையா. கன்னடா கூட ஓரளவுக்கு தேடி வந்துட்டாங்க. இந்த ஆந்திரா சைடு தான் ஐயோ சொல்றானுங்க போட்டு. அது பெரிய பெரிய ஹீரோ நினைக்கிறேன். பேபி டான்ஸ் பேபி பேபிலாம் பார்க்கணும். அப்பதான் ஹாட்ஸ்டார்ல உள்ளதெல்லாம் எட்டி வச்சிருக்கேன். பாரியா பேபி பாரு, இன்னைக்கு நைட்டு போய் பாரு. நீங்களாம் வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே செம்ம டயர்ட். நான் பேஸ் போட்டது பேசி இன்னும் வந்து நமக்கு அப்புறம் தான் படம் பார்க்கறதுனாலும் எதா இருந்தாலும்